ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா ஓம் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர், குஷியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாபா நினைவு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது சிஸ்டர், செம குஷியில இருக்கேன் நானும். ஓகே. இன்னைக்கு ஒரு சூப்பர் முரளி சொல்லியிருக்காரு அப்பா. என்னன்னு பாக்கலாம். இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல் முரளி. இன்னைக்கு நேற்றும் பவர்ஃபுல், இன்னைக்கும் பவர்ஃபுல். ஆரம்பிங்க. ஓகே, இங்க யாரு பவர்ஃபுல்? பாபா இல்ல. இப்ப என்ன சொல்றாரு கேட்கலாம். சிவபாபா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வாணி டேட் 19/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். மதுபன்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு மதுபன்ல இருக்கோம் பிரதர். அதுக்குதான் மதுபன்றாரு அப்பா. இப்ப நம்ம மதுபன்ல இருக்கோம், சரிங்களா? பாபாவுக்கு முன்னாடி நம்ம மட்டும் தான் இருக்கோம். யார் யார் கேக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாபா சொல்றாரு, பகவான் என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை தாரணை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கடைசியில் நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். தந்தையின் முழு சக்தியையும் நீங்கள் ஜீரணித்து விடுவீர்கள். ஹெட்லைனே சூப்பரா இருக்கு, சொல்லிடுங்க பிரதர். ஆமா, ஞானத்தை தாரணை செய்யணும், அப்பதான் அப்பாவுக்கு சமமா ஆக முடியும். எப்போ இந்த ஞானத்தை தாரணை செய்யறீங்களோ அப்போ அப்பாவுடைய முழு சக்தியும் உங்களுக்குள்ள செரிமானம் ஆயிடும் அப்படிங்கிறாரு. ஞானத்தை தாரணை செய்யணும், ஞானத்தை எடுத்து சாப்பிடணுமா, தாரணை செய்யணுமா, கிரகிக்கணும். அப்பா சொல்ற விஷயங்களை எந்த அளவுக்கு அப்பா சொல்ற இந்த ஞானத்தை கிரகிக்கிறீங்களோ, தாரணை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு தந்தையோட அனைத்து சக்திகளும் உங்களுக்குள்ள செரிமானம் ஆயிடும். அப்படின்னா உங்களுக்குள்ள அவருடைய முழு சக்தி உங்களுக்குள்ள அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடும் அப்படிங்கிறாரு. அப்படி ஆயிடுச்சு என்ன ஆயிடும், நாமளும் அப்பாவுக்கு சமமா மாறிடுவோம். அப்பாவுக்கு சமமா மாறணும் தானே நம்மளுடைய இது எய்மு. பாப் சமான் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் அடையணும் இல்லையா? அதுக்குதான் முதல் ஹெட்லைனே அவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு அப்பா. முழு சக்தியும் பாபாவிடம் இருந்து முழுமையா கிடைச்சிடும். இப்ப ஆத்மா முழுமையான சம்பூர்ணமாயிடும். எப்படி வந்தோமோ அதே மாதிரி பாபா கூட்டிட்டு போறாரு முழுமையாக்கி. இப்ப பாபா கேள்வி கேட்கிறாரு, எந்த 2 வார்த்தைகளோட நினைவு மூலமா சுயதர்ஷன சக்கரதாரி ஆக முடியும்? 2 வார்த்தை என்னன்னு கேக்குறாரு. அந்த நினைவு இருந்தா உங்களால சுயதர்ஷன சக்கரதாரி ஆக முடியும். அதுக்கு பதில் சொல்றாரு பாபா, உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி, தூய்மையின் உயர் நிலை மற்றும் தூய்மை இல்லா நிலை, சிவாலயம், வேஷியாலயம். இந்த இரண்டு விஷயங்கள், இந்த 2 விஷயங்களை சொல்றார் பாபா. நினைவில் இருந்தால் நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிவிடுவீர்கள். நீங்கள் குழந்தைகள் ஞானத்தை சரியான விதத்தில் தெரிந்திருக்கிறீர்கள். பக்தியில் ஞானம் கிடையாது. உள்ளத்தை குஷிப்படுத்தும் விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பக்தி மார்க்கம், அந்த பக்தி மார்க்கம் மனதை குஷிப்படுத்தும் மார்க்கம். சொல்லிடுங்க. ஆமா, உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சி, தூய்மையற்ற நிலை, தூய்மையான நிலை, சிவாலயம், வேசியாலயம். இந்த 2 வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே நீங்க சுயதர்சன சக்கரதாரி ஆயிடுவீங்க. பக்தி மார்க்கம் அங்க ஞானம் இல்ல, அங்க உள்ளத்தை குஷிப்படுத்தக்கூடிய விஷயம் மட்டுமே இருக்குது. பக்தி மார்க்கம்ங்கிறது அந்த மனதை குஷிப்படுத்தக்கூடிய மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பக்தியில என்ன கிடையாது, ஞானம் கிடையாது. இந்த ஞானம் தான் இந்த சுயதர்சன சக்கரம் அப்படிங்கிறாரு அப்பா. ஓகேங்க. அப்ப உயர்வுனா தூய்மையில இருக்கிறோம்னா நம்ம உயர்ந்துட்டு இருக்கோம். அப்போ கீழே விழறோம்னா வீழ்ச்சி அப்படின்னா தூய்மை இல்லா நிலையில இருக்கோம். அதுதான் 2 சொல்றாரு. நீங்க சிவனோட இருக்கீங்களா இல்ல சிவாலயமா இல்ல வேஷியாலயம்? சிவாலயம்ன்றது சத்தியுகம், திரேதாயுகம், சொர்க்கம் இருக்கு இல்லையா? அதுதான் சிவாலயம். அப்ப வேசியாலயம்ன்றது துவாபர யுகமும் கலியுகமும். தூய்மையற்ற ஊரல மாறிட்டோம் இல்லையா? தூய்மையா இருந்தது சிவாலயம், தூய்மையற்ற போனது வேசியாலயம் அப்படிங்கிறார். அப்ப இப்பவே பாபாவோட இருந்தா சிவாலயம், இல்லன்னா மாயாவோட இருந்தீங்கன்னா அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 விஷயங்கள் நினைவுல வச்சுக்கோங்க, யாரோட இருக்கோம் அப்படின்றது. இதுதான் சுயதர்ஷன சக்கரதாரின்றார் பாபா. அப்ப இந்த பாபாவோட இருந்துகிட்டே இந்த சுயதர்ஷன சுத்திக்கிட்டு இருங்க. அப்போ சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிடுவீங்க. நீங்க குழந்தைகள் ஞானத்தை சரியான விதத்துல பாபா இப்ப புரிய வச்சுட்டாருன்றாரு. அதனால பக்தியோட ஞானம் உங்களுக்கு இல்லன்ட்டாருங்க பிரதர். ஆமா, இல்ல என்னன்னா யாரு சுயதர்சன சக்கரதாரியா இருக்காங்களோ அவங்கதான் வருங்கால சக்கரவர்த்தி ராஜாவாக முடியும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா?
அதான் இந்த சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க, சக்கரவர்த்தி மகாராஜாவா மாறிடுவீங்க. மகாராஜா எல்லாராலையும் ஆக முடியுமா? ஏன் ஆக முடியாது? வரம் கொடுத்தது யாரு? சிவன் இல்லையா? சிவன் கொடுத்த வரத்தை மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைலாம் நிறையவே இருக்குங்க. நீதான் ராஜ்ய சிம்மாசனத்துல உட்கார போற நம்ம கிட்ட தானே சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அவர் அப்படிதானே பாக்குறாரு நம்மள. ஆமா, நாமெல்லாம் ஏன் முடிவு பண்ணணும்? நான்லாம் அங்க போய் இறைய மாட்டேன், நான்லாம் சிம்மாசனத்துல எல்லாம் உட்கார மாட்டேன், நம்மளாம் ஏன் முடிவு பண்ணணும்? வரம் கொடுத்தது சிவன். அவர் வரம் கொடுத்திருக்காருன்னா அந்த வரத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தான் அந்த ராஜ்ய சிம்மாசனத்துல உட்கார போறேங்கிற நம்பிக்கையோட இருங்க. சரி, ஆரம்பிங்க. நீங்கள் அதான் இதெல்லாம் முடிச்சாச்சு. பக்தியில் ஞானம் இல்லை, அதுல குஷியை மட்டும் இருக்குன்ட்டு பக்தியை பத்தி பாபா சொல்லிட்டாரு. அது குஷியானது, அதுதான் இப்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பாபா ஆரம்பிக்கிறாரு, ஓம் சாந்தி சொல்றாரு. ஓம் சாந்தி சொல்லி பாபா சொல்ற இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைக்கு இப்ப தந்தை புரிய வைக்கிறார். இப்போது குழந்தையாகிய உங்களுக்காக தந்தை சொல்கிறார், நீங்கள் எத்தனை உயர்ந்தவர்கள், எத்தனை உயர்ந்தவர்கள். உயர்ச்சி மற்றும் வீழ்ச்சியோட விளையாட்டு இருக்கின்றாரு. எப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் சொல்லிட்டு, நாம் எவ்வளவு உத்தமராகவும் தூய்மையாகவும் இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் இப்பொழுது பாபா சொல்லி புரிய வச்சிட்டார். இப்போது எவ்வளவு கீழானவர்களாக ஆயிட்டீங்க பாபா சொன்னதுனால இப்ப அடுத்ததையும் சொல்றாரு. அப்படி இருந்தீங்க கீழானவங்களா ஆயிட்டீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்றாரு. தேவி தேவதைகளுக்கு முன் நீங்கள் உயர்ந்தவர்கள், நாங்கள் கீழானவர்கள் என்று நீங்க தான் போய் சொன்னீங்க அப்படின்றாரு. முதல் நாம் தான் உயர்ந்ததாகவும் பின்னாடி கீழானவராக மாறிட்டோம் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போது தந்தை உங்களுக்கு சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு உயர்ந்த தூய்மையானவரா இருந்தீங்க. பிறகு திரும்பவும் சொல்றாரு, தூய்மை இழந்தவரா ஆயிட்டீங்க. தூய்மையானவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படும். அவ்வுலகிற்கு விகாரம் இல்லா உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டது சத்தியுகம், திரேதாயுகம். அங்கு உங்கள் ராஜ்யம் இருந்தது. அதை இப்போ மீண்டும் நீங்கள் இப்போது ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம். தந்தையும் செய்கையின் மூலமாக கூறுகிறார். என்ன செய்கை சொல்றாரு பாபா சொல்றார், செய்கை மூலம் சொல்கிறேன், நீங்கள் மிக உயர்ந்த சிவாலயம் என்கிற சத்தியுகத்தில் வசிப்பவர்களாக இருந்தீங்க. பிறகு பிறவி எடுத்து எடுத்து அரை கல்பத்தில் நீங்கள் விகாரத்துல விழுந்து தூய்மை இழந்துட்டீங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைன்றாரு. அரை கல்பம் விகாரத்துல இருந்தீங்க, இப்போது மீண்டும் நீங்கள் விகாரம் இல்லாத தூய்மையான நிலையை இப்போது அடைய வேண்டும். 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது இது மிகவும் ரொம்ப கீழான தூய்மை இல்லாத தமோ பிரதானமான உலகமாக மாறிவிட்டது. சதோ பிரதானமான உயர்ந்த தூய்மையான உலகில் அடையாளம் யாருன்னு கேட்கிறாரு. சதோ பிரதானமா இருந்தீங்க, உயர்ந்த தூய்மையான உலகம் எது, அதோட அடையாளத்துல பாபா கேட்கிறாரு. அங்க லட்சுமி நாராயணன் இருந்தாங்க, அதுதான் அடையாளம். 5000 வருடத்தோட விஷயம் உங்களுக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லான்றாரு. சதோ பிரதானமான ராஜ்யம் பாரதத்தில் தானே இருந்தது. பாரதம் தானே உயர்ந்ததா இருந்தது. பாபா கேட்கிறாரு, இதெல்லாம் நம்மகிட்ட இப்போ தெரியுதா, புரியுதா, மனசு கிட்ட கேட்கிறாரு, மனதுக்கிடம் சொல்கிறார். இப்போது கீழானதாகி விட்டது இல்ல அப்படின்றாரு. விகாரமில்லா நிலையிலிருந்து இப்போது விகாரியாக ஆவதில் உங்களுக்கு ஒரு 84 ஜென்மம் எடுத்தீங்க. 84 ஜென்மம் தேவைப்பட்டது. அங்கு கூட சிறிது சிறிதாகத்தான் கலைகள் குறைந்து கொண்டே செல்லும். ஆனாலும் முழுமையான விகாரமே இல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் சொல்றீங்க. அதான் தூய்மையற்ற நிலை, தூய்மையான நிலை, இதான் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. தூய்மையற்றவர்களா இருக்கும் போது விகாரிகளா மாறிட்டீங்க. விகாரிகளா ஆனதுனாலதான் அங்க மூர்த்தி கோயில் இருக்கிறதையா தேவதைகள் சிலை, சிலைகளை அங்க முன்னாடி போய் தலை குனிஞ்சு வேண்டிட்டு இருக்கீங்க. நாங்க தூய்மையற்றவர்களா மாறிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு. நீங்க தூய்மையா வாழ்ந்திருக்கீங்கல்ல, எங்களையும் அதே போல தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லிலாம் வேண்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப என்ன ஆயிடுது, தூய்மையா இருக்கும் போது நீங்க உயர்ந்த நிலையில இருந்தீங்க. தூய்மையற்றவர்களா மாறும் போது தாழ்ந்த நிலையுடையவரா, அடுத்தவங்களுக்கு ஜட சிலைகள் முன்னாடி தலை வணங்கக்கூடியவர்களா மாறிட்டீங்க அப்படிங்கிறாரு அப்பா. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே அதுதான், தூய்மையற்ற நிலை, தூய்மையான நிலை. தூய்மையானது உயர்ச்சி, தூய்மையற்ற நிலை தாழ்ச்சி அப்படிங்கிறாரு அப்பா. விகாரம் தான் ரொம்ப மோசமானது. விகாரத்தாலதான் 5 விதமான விகாரத்தாலதான் நீங்க தூய்மை இழந்து தாழ்ந்தவர்களா போயிட்டீங்க. இப்ப தந்தை மறுபடியும் கற்பிக்கிறாரு, இந்த 5 விகாரங்களை வெற்றுங்க,
எது உங்களை தாழ்ச்சி உடையவரா தாழ்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போச்சோ அதை மட்டும் விட்டுருங்க. அப்புறம் மீண்டும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க. இந்த விகாரங்களை விட வைக்கிறதுக்கு தான் தந்தை இந்த பாடத்தை கற்பிச்சுட்டு இருக்காரு. ஓகே. அது பாபா சொல்ற விகாரியாக ஆகிறதுக்கு 84 ஜென்மம் தேவைப்படுது. அதுதான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குறோம். பாபா என்ன சொல்றாரு, இந்த சத்தியுகத்திலேருந்து அங்குனா சத்தியுகம், அங்க கூட நீங்க சிறிது சிறிதா கலைகள் குறைந்து கொண்டேதான் செல்லும். ஆரம்பிச்சதுல இருந்து ஒண்ணுல இருந்தே கலைகள் குறைய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஆனாலும் முழுமையான விகாரமே இல்லாதவர் என்று சொல்லப்படுகிறது. விகாரம் இருக்காது, கலை குறையும். ஆனா பாபா இத விகாரம் வராதுன்றாரு. சின்ன சின்னதா துளி துளியா குறையும். முழு சம்பூர்ண நிர்விகாரி. விகாரினா விகாரத்துக்கு வசமானவங்க, நிர்விகாரி அப்படின்னா விகாரத்துல இருந்து விடுபட்டவங்க, சம்பூர்ணமா அந்த 5 விகாரம்னா என்னன்னே தெரியாதவங்க. அதனாலதான் சம்பூர்ண நிர்விகாரின்னு சொல்றாரப்பா. ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லலாம். அவர் எப்படி வெள்ளையாக இருந்தார், இப்போது எப்படி இருக்காரு கேட்கிறார். கருப்பாகிட்டாரு. நீங்கள் இங்க உட்கார்ந்திருந்தாலும் நாம் இங்க இருக்கோன்ற ஞாபகத்துல இருக்க சொல்றார். நாம் சிவாலயத்தில் உலகிற்கே எஜமானனாக இருந்தோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும்ன்றார் பாபா. இப்ப புத்திக்கு வேலை இது. புத்தியால நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல இருந்தோம்னு நினைக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு வேறு எந்த தர்மமும் அங்கு கிடையாதுன்றாரு. நம்முடைய ராஜ்யம் மட்டும்தான் அங்க இருந்தது. பிறகு என்ன ஆச்சு கேக்குறாரு. கலை குறைய ஆரம்பிச்சது. சிறிது சிறிதா கலைகள் குறைந்தது. திரேதா யுகத்தில் 2 கலை குறைந்து விடுகிறதுன்றார் பாபா. 2 கலை போயிடுது. பின்னால் தூய்மை இழந்தவர் ஆகிறோம்ன்றாரு. அதான் சத்தியுகம் திரேதா முடியும் போது 2 கலை தான் குறையுது இல்லைங்க பிரதர்? அதுதான் பாபா சொல்றாரு. 2 கலை தான் குறையுது, அதுக்கே தூய்மை இழந்தவர் ஆயிடுறீங்கன்றாரு பாபா. பின்னால் அத கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை இழந்தவர் ஆகுறீங்க. பிறகு விழுந்து விழுந்து சீச்சி ரொம்ப சீச்சியா ஆகிடுறோன்றாரு. இதற்கு தான் சொல்லப்படுது விகாரமான உலகம் என்று. பாபா அடுத்து ஒண்ணு சொல்றாரு, விஷமான வைதரணி நதியில், அதாவது மரணத்துக்கு பின் கடக்கப்பட வேண்டும் என நம்பப்படுகிறது. ஓகே, அது சொல்றாருங்க பிரதர். அது ஒரு விஷமான நதின்றாரு, வைதரணி நதி. இது மரணத்துக்கு பின் கடக்கணும் அப்படின்னு அந்த சாஸ்திரத்துல இருக்கு. கருட புராணம் பிரதர், கருட புராணம் சொல்லுவாங்க. அத பாபா சொல்றாரு. பின் அத மரணத்துக்கு பின் கடக்கப்பட வேண்டும் என நம்பப்படும் ஆறுன்றாரு. அப்படி ஒரு ஆறு, வைதரணி ஆறு மூழ்கி ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கு சத்தியுகத்தில் பார்க்கடல், பார்க்கடல் விஷக்கடல் சிஸ்டர் 2 இருக்கு. பார்க்கடல்ங்கிறது சத்தியுகம், சத்தியுக ராஜ்யம் இருக்கு இல்லையா, அத பார்க்கடல்னு சொல்லலாம். விஷக்கடல்ங்கிறது இந்த கலியுக கரை. கலியுகத்துல இப்ப 2 கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆறுக்கு 2 கரை இருக்க முடியாது. அப்படியும் இங்கிட்டு இருக்கும் அங்கிட்ட இருக்கும் இல்லையா, இக்கரை அக்கரைன்னு இருக்கு இல்லையா. இக்கரை கலியுக கரை விஷக்கரையா இருக்குது, விஷம் நிறைஞ்ச உலகமா இருக்குது. அதுதான் அங்கிட்டு சத்தியுகம் பார்க்கடல், அங்க விஷம் இல்லாத பால் நிறைஞ்சது, பால் போல தூய்மையான வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த 5 விகாரங்கள் இல்லாத வாழ்க்கை. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பா உங்களை படகோட்டியா வந்திருக்கேன், இந்த விஷக்கடல்ல இருந்து உங்களை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய படகோட்டியா வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் இந்த படகுல ஏறி உட்கார்ந்துக்கோங்க, உங்களை அப்பா அந்த பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போயிடுறேன், இந்த கலியுக கரையில இருந்து சத்திய கரைக்கு அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அங்க சாஸ்திரத்துல எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா, மரணத்துக்கு அப்புறம் இந்த விஷக்கடல் இருக்குது, அந்த விஷக்கடல்ல நீங்க கடந்து போகணும் அப்படின்னு அந்த கருட புராணத்துல சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா சாஸ்திரத்துல. அதான் அப்பா சொல்லி புரிய வைக்கிறார். அப்படி எல்லாம் அங்க சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் நீங்க பயப்பட வேணாம். இவங்க அப்படி சாஸ்திரத்துலதான் எழுதி வச்சிருக்காங்களே தவிர, ஆனா இந்த உலக வாழ்க்கையில வாழும் போது எல்லாருமே அந்த விஷக்கடலுக்குள்ளதான் மூழ்கி எந்திரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் விகாரத்துக்குள்ளே தானே போய் மூழ்கி எந்திரிச்சிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதுதான் விஷக்கடல்ங்கிறாரு. விகாரம் தான் விஷக்கடல்னு சொல்றாரு அப்பா. ஆனா சாஸ்திரத்துல ஒரு மாதிரி எழுதி வச்சிருக்காங்க, அப்பா சொல்லி இந்த விதத்துல புரிய வைக்கிறாரு. ஓகே ஓகேங்க பிரதர். ஓகே, அத முழுகி ஏமாந்துட்டு இருக்கிறாங்கன்றது இத சொல்ற விகாரம். அது என்னவோ ஒரு சுகம் கிடைக்குதுன்னு அதுல போய் விழுறாங்க. ஆனா அது துக்கம் கொடுக்கக்கூடியதுன்றது தெரியல, கடைசியா தெரியும். ஓகே, ஆமாங்க பிரதர், இத கடக்கணும் அத கடக்கணும், சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, போற இடத்துக்குலாம். ஆனா அது லாஸ்டா நடக்க போறது, லாஸ்ட் கடைசி கிளைமாக்ஸ் பாபா சொல்றாரு.
ஓகேங்க பிரதர். அங்கு சத்தியுகத்தில் பார்க்கடலில் இருந்தீர்கள். நீங்கள் முழு உலகின் சரித்திரம், பூகோளத்தை, உங்களுடைய 84 ஜென்மங்களோட கதை எல்லாம் புரிந்து கொண்டீர்கள். நாம் விகாரம் இல்லாதவர்களாக இருந்தோம், இவர்களுடைய ராஜ்யத்தில் இருந்தோம். அதாவது லட்சுமி நாராயணன் அவங்களோட ராஜ்யத்துல தூய்மையான ராஜ்யம் இருந்தது. அதற்கு முழு சொர்க்கம் என்று சொல்லலாம். பிறகு திரேதா யுகத்தில் அரை சொர்க்கம். இது புத்தியில பார்க்க சொல்றார். திரும்பவும் பார்க்க சொல்றார். இது புத்தியில பாருங்க. அது என்ன பிரதர் சொல்லுவாங்க, விஷுவல், அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க, விஷுவலா, அப்படி பண்ணி பாக்க. அது எப்படி நம்ம போனோம், அந்த ஒரு புஷ்பகம். இது புத்தி வேலை. சத்தியுகம் வந்து முழுமையான சொர்க்கமா இருந்துச்சு, 16 கலைகள் நிரம்பிய முழுமையான சொர்க்கமா இருந்துச்சு. திரேதாயுகம் வந்து அரை சொர்க்கமும் போயிருச்சு. ஏன்னா 14 கலைகள் 2 கலைகள் குறைஞ்சு போச்சு இல்லையா, அப்ப அத முழுமை நிலைன்னு சொல்ல முடியாது. அதனால அது ஹாஃப் கேஸ்ட் தேவதைகள்னு சொல்லுவாங்க. திரேதாயுகத்துல வாழ்ந்த தேவதைகள் என்னன்னு சொல்லுவாங்க, ஹாஃப் கேஸ்ட் தேவதைகள்னு சொல்லுவாங்க. அங்க இருந்தவங்கள ஃபுல் கேஸ்ட் தேவதை சத்தியுகத்துல வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு 16 கலை, இவங்களுக்கு 14 கலை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா 16ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைகள் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறாரு. சத்தியுகம், திரேதாயுகம், அப்புறம் துவாபர யுகத்து வரும்போது தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க. தூய்மையற்ற நிலையில மாறியும் மேற்கொண்டு விகாரத்துல போனதுனால ரொம்பவும் தாழ்ந்தவர்களா கலியுகத்துல வந்துட்டீங்க. இப்ப கலியுகம் இறுதி வந்துருச்சு. மொத்தமா எல்லாரும் தமோ பிரதானமா மாறிட்டீங்க. இந்த தமோ பிரதான நிலையில இருந்து அப்ப சத்துவ பிரதான நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்காக இப்ப வந்து உங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றாரு. அதான் பிரதர், அந்த சத்தியுகம் மாதிரி ஒரு சொர்க்கம் வந்து ஃபர்ஸ்ட்ல வரந்தால்தான் உணர முடியும் இல்லைங்க பிரதர். திரேதால கூட அந்த அளவுக்கு இருக்காது. இத ட்ரெயின் டிக்கெட்டுக்கு உதாரணமா சொல்லுவார் சிஸ்டர். ஆமாமா, ஃபர்ஸ்ட் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா ட்ரெயின்ல. ஆமா, ஏசி கோச் நல்ல வசதியா எல்லாம் இருக்கும். அதே செகண்ட் கிளாஸ் டிக்கெட் கொஞ்சம் சுமாரா இருக்கும், பரவாயில்லாம இருக்கும் பிரதர். அந்த அளவுக்கு இல்ல, ஆனா ஓரளவுக்கு சுமாரா இருக்கும், பரவாயில்ல. அதே மாதிரி அண்டர்சோர்டு கம்பார்ட்மெண்ட்ங்கிறது எப்படி இருக்கும்? அத நான் பாத்துட்டே வந்துட்டேனே. அதுக்கு உதாரணமா தான் அந்த யுகத்தையும் அப்பா சொல்லுவாரு. உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணும்? செகண்ட் கிளாஸ் டிக்கெட் போதுமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணுமா? அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணுமா, அதுக்கேற்ற முயற்சி செய்யணும். இல்ல எனக்கு செகண்ட் கிளாஸ் போதுன்னா அதுக்கேற்ற முயற்சி செய்யுங்க பண்ணா போதும், அவ்வளவுதான். ஓகேங்க பிரதர். பிறகு திரேதாவில் அரை சொர்க்கம், இது புத்தியில் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு பாபா. தந்தைதான் வந்து உலகின் முதல் இடைக்கடை, ரகசியத்தை புரிய வைக்கிறார். மத்தியில் ராவணன் வருகிறான். பிறகு கடைசியில் இந்த விகாரமான உலகம் விநாசமாகிடும். பிறகு ஆரம்பத்தில் செல்வதற்காக திரும்பவும் மறுபடியும் தூய்மை அடைய வேண்டும். தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, பாபா நீங்க வரும்போது நாங்க உங்களுடையவர்களா ஆயிடுவோம், உங்க கூட தான், அதாவது சொல்லியிருக்கோம் உங்களுடையவரா ஆயிடுவோம்ட்டு சொல்லியிருக்கோம்னு பாபா இப்ப ஞாபகப்படுத்துறாரு. நீங்க எப்ப வரீங்களோ உங்களுடையவர் ஆயிடுவோம். ஆத்மா தந்தையிடம் பேசுகிறது. கிருஷ்ணர் ஒருபோதும் தந்தையாக முடியாது. ஆத்மாக்களின் தந்தை உடல் இல்லாத சிவபாபா ஒருவரே. அந்த எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் இருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கும். சிவபாபா எல்லையற்ற தந்தை, இவர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கிறார். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி இப்போது கிடைக்கிறது, முழு பாரதத்துக்கும் கிடைக்குதுன்றாரு. அதாவது பாரதத்துக்கே கிடைக்குது, முழுமையான பாரதமா. அதனால் சத்தியுகத்திற்கு சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா இங்கு வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றாரு. குஷியான விஷயம் தானே கேட்கிறார் பாபா. இது ஒரு குஷியான விஷயம் தானே உங்களுக்குன்றாரு. இப்போது நாம் மீண்டும் சிவாலயத்துக்கு, சிவனோட ஆலயத்துக்கு செல்கிறோம். யாராவது மரணம் அடைந்தால் சொர்க்கம் சென்று விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் அப்படி யாரும் செல்ல முடியாது, செல்வதே இல்லை என்றாரு. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொய்யான பேச்சு. உள்ளத்தை குஷிப்படுத்துவதற்காக இதெல்லாம் சொல்லப்படுகிறது. உண்மையான சொர்க்கத்துக்கு இப்போது நீங்கள் மட்டும் செல்ல போகிறீர்கள். அங்கு எந்த ஒரு நோய் இருக்காது, எந்த ஒரு நோயும் இல்ல, மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்பயுமேன்றாரு. தந்தையோட நினைவு எவ்வளவு சகஜமாக சின்னஞ்சிறிய குழந்தைக்கு கூட புரிய வைப்பதை போல பாபா புரிய வைக்கிறார்.
சகஜமா சொல்லி புரிய வைக்கிறேன், குழந்தை கூட புரிஞ்சுக்கொண்டாரு. வெளியில் எங்கு இருந்தாலும் நீங்கள் பதவி அடைய முடியும். எங்க இருந்தாலும் சொல்றாரு பாபா, எங்க இருந்தாலும் சரி பதவி அடைய முடியும். இதில் முதல் தரம், அதாவது முதல் என்ன ஃபர்ஸ்ட் இதுல இருந்து தூய்மைதான் முக்கியமானது. பிரதர் எங்க இருந்தாலும் அப்படின்னா, அதாவது இல்லறத்தில் இருந்தாலும் சரி, சரண்டரா இருந்தாலும் சரி, அத சொல்றாரு. எங்க இருந்தாலுமே நீங்க தூய்மையா மட்டும் இருக்கணும். தூய்மையா இருந்தா உயர்ந்த பதவி உங்களால அடைய முடியும். அதுதான் அப்பா சொன்ன, நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா, அப்பா வரம் கொடுத்திருக்காரு, நீதான் ராஜ்ய சிம்மாசனத்துல உட்கார போற அப்படின்னு. அந்த வரத்தை முழுமையா நம்பணும். ஏன்னா வரம் கொடுத்தவர் சாதாரண ஆள் இல்ல, பரமாத்மா கொடுத்திருக்காரு. அந்த வரத்தை பயன்படுத்தணும். நாம தான் அந்த வரத்தை பயன்படுத்துறதே கிடையாது. நாமெல்லாம் அடைய போறோமா, நம்மளாம் அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டோம், நம்மளை தாழ்த்தி. மகாராஜா பாபா சொல்றது பெரிய போஸ்ட் சொல்றாரு. ஓகே பிரதர், பாபா அப்படித்தானே பாக்குறாரு. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு லட்சியம் இருந்தா தானே அந்த அளவுக்கு லட்சணங்கள் நமக்குள்ள தாரணை ஆகும். இதுல வெறும் 8 பேர் தான் சொல்லியிருக்காரு. 8 பேரு. 8 பேர் தான் சொல்லியிருக்காரு. 2 பேர் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. மிச்சம் 6 பேர் இருக்காங்க இல்லையா, 6ல ஒண்ணு நான் இருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பு வர மாட்டேங்குது உங்களுக்கு. அதுதான் எல்லாத்துக்குமே அது வேணும்ன்றதுக்காண்டிதான் அந்த 6 பேருக்கு சொல்லாம வச்சிருக்காரு. ஆமா, கரெக்ட். அதனாலதான் வரம் கொடுத்தது அவர் தான். ஆனா யாருக்குமே தெரியாது அந்த 6 பேர் யாருன்னு. நானா இருக்கலாம் அப்படின்ற நினைப்பெல்லாம் இருக்க கூடாது. நான் தான் ஆக போறேங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. டிட்டர்மினேஷன் பிரிங் சக்சஸ் சொல்லுவாரு. திடத்தன்மை எங்க உறுதி இருக்கோ அங்க வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப உறுதியா நீங்க நம்பணும். அந்த வரத்தை நம்பினீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த பதவியை போய் அடைவீங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சொன்னா கூட புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க பாருங்க, எத்தனை முறை சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா, சரி, ஈஸியா தான் புரிய வைக்கிறேன் சொல்லி அப்படின்றாரு. அதான் குழந்தை கூட புரிஞ்சுக்கோ. ஐயோ, நாங்க எங்க தப்பு இல்ல பாபா, மாயதான் எங்களை அப்படி ஆக்கிடுச்சு. உடனே சொல்லிடுவேன், நான் சொல்லிடுவேன். ஓகே பிரதர், இதில் முதல் அதான் உயர்ந்த பதவி அடையும் எங்க இருந்தாலும் சரி நீங்க உங்களால முடியும், ஆனா தூய்மையா இருக்கணும்ன்றாரு. அதுதான் முக்கியம். சாப்பிடுவது அடுத்து வராரு பாபா, மேட்ருக்கு வராரு. சாப்பிடுறது குடிக்கிறது சுத்தமா இருக்கணும். தேவதைக்கு முன்னு, அதாவது தேவதைகளுக்கு முன்னாடி போய் நின்னு எப்போதாவது சிகரெட்டு பீடி அப்புறம் ஆகியவற்றை போகு நேவேத்தியம் வைப்பாங்களான்னு கேக்குறாரு. இதெல்லாம் வைப்பாங்களா அப்படின்றாரு. இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, எங்க ஊர் கருப்புசாமி கோயில் எல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா. பீடி எல்லாம் பிடிச்சுக்கிட்டு போதை, என்ன போதெல்லாம் சாராயம் குடிப்பாராம் சிவனு. இல்ல கருப்புசாமி கோயில வைப்பாங்க சிஸ்டர். அங்க அத சொல்றீங்களா? அங்க அது என்னன்னா தமோ பிரதானமான தேவதை, விகாரத்துல மூழ்கின தேவதைகள் தான் அப்படி பூஜை பண்ணுவாங்க. அப்படி ஒரு பூஜை உங்களுக்கு பண்ணணுமா? அப்படி பூஜை வேணுமா? இல்ல தூய்மையா, இல்ல நாராயணனை போல தூய்மையான நெய்வேத்தியம் வச்சு 6 கால பூஜை 8 கால பூஜை பண்ணி உங்களை அங்க அங்கமா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூ வச்சு பொட்டு வச்சு நகைலாம் போட்டு கிரீடம் வச்சு உங்களை பாராட்டி சீராட்டி வளர்க்குற மாதிரி இப்படி ஒரு பூஜை உங்களுக்கு பண்ணணுமா? இல்ல கோயில்ல பொட்டக்காட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்குன்னு ஒரு சிலையை வச்சு அங்க போய் கிடா வெட்டி அங்க பொங்க வச்சு, அதுவும் 6 கால பூஜை 8 கால பூஜை எல்லாம் கிடையாது. வருஷத்துக்கு எப்பயாவது அந்த கோயிலை திறந்து பூஜை பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பூஜை பண்ணா போதுமா? அதுதான் தமோ பிரதானமான தேவதைகளுக்கு அப்படி ஒரு பூஜை நடக்கும். இப்ப நீங்க எப்படிப்பட்ட தேவதையா மாறணும்? சத்துவ குண தேவதையா மாறணுமா, இல்ல தமோ குண தேவதையா மாறணுமா? அதனாலதான் இப்ப இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் வச்சு பணப்பாங்களா? ஆனா நமக்கு தெரியுது இல்லையா, அப்பா சொல்லும் போது அந்த காலத்துல இல்ல போல, ஆனா இப்ப தெரியுது இல்லையா நம்ம கலியுக இறுதியில இப்ப எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. அதான் தமோ குண தேவதை சத்துவ குண தேவதைக்கும் சொல்லுங்க. இல்ல சத்துவ குண தேவதைக்கும் தமோ குண தேவதைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சரியா முயற்சி பண்ணாம இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உண்டு கோயில், ஆனா இப்படிதான் நடக்கும்ன்றது இல்லைங்க? ஆமா, 33 கோடி தேவதைகளுக்கும் பூஜை இருக்கும்ல சிஸ்டர். திரேதாயுக கடைசியில வரவங்களுக்கும் அந்த பூஜைக்குரிய இடம் கிடைக்கும். அப்பா மீது அன்பு செலுத்தி இருக்காங்க இல்லையா. சத்தியயுகத்துல பிரம்மா வாய் மூலமா கேட்ட ஞானம் கொஞ்சமாவது அவங்க காதுக்குள்ள போய் புத்தியில போயிருக்கு இல்லையா, புத்தியில டச் ஆயிருக்கு இல்லையா. அதுக்கான ஒரு பூஜை நடக்கிறது தான் இந்த தமோ குணம். அவங்க கேட்டிருப்பாங்க, ஞானத்தை கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாம இந்த
நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பீடி சிகரெட்டு பிடிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு இன்னமும் இருக்காங்க இல்லையா, அசுத்தமான உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு விகாரத்துல இருந்துகிட்டும் இருக்காங்க இல்லையா, அவங்களதான் சொல்றாரு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பூஜை நடக்குது அப்படிங்கிறாரு. அதுவும் பாருங்களேன், கிருஷ்ணருக்கு நாராயண லட்சுமிக்குலாம் எங்க இருக்கும் கோயிலு, சிலை எங்க வச்சிருப்பாங்க, கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள தூய்மையான இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கருப்பசாமி மாடசாமி கோயில்லாம் பாருங்க, கோயிலுக்கு வெளியே அந்த வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி காவல்காரன்ட்டு வெளியே வச்சிருப்பாங்க சிலைய. நீங்க அப்பயே அதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாட்ச்மேன் வேலை பார்க்க போறோமா சொர்க்கத்துல போய், இல்ல கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல ராஜா போல ஆக போறோமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். தமோ குணமா இருந்தீங்கன்னா வெளியே வாட்ச்மேன் வேலை பாக்குறதுக்கு தான் நாய்க்கு வேலைக்காரர்கள்தான் போகணும், தாசியர்கள்தான் போகணும். நல்ல தத்துவ குணம் முயற்சிலாம் பண்ணீங்கன்னா உள்ள ராஜா எப்படி உட்காந்துருக்காரு, லட்சுமி நாராயணன் எப்படி உட்காந்துருக்காங்க, அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் சேரலாம். எல்லாம் கோயிலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர், நம்ம எந்த மாதிரி முயற்சி பண்ணணும் அப்படிங்கறது. சரி, அங்கேயும் பதவி குறைஞ்சிருது, இங்கேயும் பாபா இருந்தும் அவங்களுக்கு உணர முடியல பாருங்க, துக்கம் தான். அதாவது இதெல்லாம் பண்ணினாங்கன்னா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு, ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. தேவதைகளுக்கு முன் எப்போதா இது சொல்லிட்டேன் பிரதர். கிரந்தம் பத்தி சொல்றாரு பாபா. கிரந்தத்திற்கு அதாவது பிராக்கெட்ல சீக்கியரோட வேத நூல்னு போட்டிருக்கீங்க பிரதர். அதுக்கு முன்னால சொல்லுங்க பிரதர், அத சீக்கியரோட வேதத்தை பத்தி சொல்றாருங்களா பிரதர்? அத சீக்கியரோட வேத கிரந்தம். இப்ப கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கு இல்லையா, முஸ்லிமுக்கு குரான் இருக்கு இல்லையா, இந்துக்களுக்கு பகவத்கீதை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சீக்கியர்களுடைய வேத நூல் கிரந்தம். ஓகே, அது சொல்றாரு. அதுக்கு முன்னாள் சொல்லுங்க பிரதர். அதுக்கு முன்னால சொல்லுங்க. இது குருநானக்னு சொன்னீங்க. ஆமா, குருநானக்கோடைய சீக்கிய தர்மத்தை உருவாக்குனது குருநானக் தான். அவர் தான் அந்த சீக்கிய தர்மத்தை உருவாக்குனாரு. அவர்கிட்ட இருந்து வந்த அந்த அவருடைய ஃபாலோயர்ஸ் எழுதுனதுதான் இந்த கிரந்தம். கிரந்தத்துக்கு முன்னால் எப்போதாவது முட்டை பீடி ஆகியவை போக வைக்கப்படுகிறதா? கிரந்தத்தை குரு கோவிந்தர் சரீரம் போல நினைக்கிறார்கள். கிரந்தத்திற்கு அவ்வளவு மரியாதை மதிப்பு கொடுக்கிறார்கள். இது குருவின் சரீரம் போல என்று அவ்வாறு சீக்கியர்கள் நினைக்கிறார்கள். பிரதர் இது சொல்லுங்க பிரதர், கிரந்தத்தை குரு கோவிந்தரோட சரீரம் போல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த குருவா நினைச்சிருக்காங்க இல்லையா, குருநானக்க அவர் கொடுத்ததுனால, அவர்கிட்ட இருந்து வந்ததுனால இவர் அந்த நூல் அவருக்கு சமமானது, குருவுக்கு சமமானது. இந்த கிரந்தத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க போல சீக்கியர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அந்த புக்கை வச்சு பூஜை பண்ணுவாங்க போல. அதுக்கு முன்னாடி இப்படி முட்டை பிரி சிகரெட் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவீங்களா? ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி இப்ப சீக்கியர்கள் யாரோ உட்காந்துருக்காங்க, அவங்களுக்காக பிரம்மா பாபா புரிய வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா சிவபாபாவும் பிரம்மா பாபாவும் சேர்ந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் வச்சு படைப்பீங்களா? அப்ப இந்த மாதிரி காரியம்லாம் நீங்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு அப்பா. அவங்களுக்காக, அவங்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்துதான். ஓகே ஓகேங்க பிரதர். ஆமா, அது அவ்வளவு மரியாதை மதிப்பு அதாவது சரீரம் போல நினைக்கிறார்கள். கிரந்தத்துக்கு அவ்வளவு மரியாதை போக வைக்க மாட்டாங்க, அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. இது குருவின் சரீரம் போல என்று அவ்வாறு சீக்கியர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் குருநானக் உட்கார்ந்து கிரந்தம் எழுதவில்லை, நானக் அவதாரம் எடுத்தார், அவ்வளவுதான். சீக்கியர்கள் அதிகமாகும் போது பின்னால் கிரந்தம் எழுதப்படுகிறது. ஒருவருக்கு பின் ஒருவராக சீக்கிய தர்மத்தில் சென்றார்கள். முதல் கிரந்தம் கூட மிகச் சிறியதாக கையால் எழுதப்படுகிறது. இப்போது கீதையை கூட கிருஷ்ணரின் ரூபம் என்று நினைக்கிறார்கள். எப்படி நானக்கிற்கு கிரந்தமோ அது போல கிருஷ்ணருடையது கீதை என்று பாடப்படுகிறது. கிருஷ்ண பகவான் வாக்கு என்று சொல்கிறார்கள். இதற்குத்தான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவிடம்தான் ஞானம் இருக்கு, கீதையில் தான் சத்கதி இருக்கு. இந்த ஞானம் தந்தையிடம்தான் இருக்கிறது. ஞானத்தினால் பகல், பக்தியினால் இரவு. தந்தை இப்போது சொல்கிறார், ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஞானம் ஒரேடியாக மறந்து போய்விடும். அதாவது ஞானம் ஒரேடியாக மறந்து போய்விடும் அளவுக்கு மாயையின் புயல் அவ்வளவு பலமாக வருகிறது. ஒருவரிடம் சொல்லக்கூட முடிவது இல்லை. பாபா சொல்றாரு, முதல் விகாரம் காம விகாரம் அதிக தொந்தரவு செய்கிறது. அந்த அளவுக்கு மாயா ஞானத்தை மறக்கடிக்கும். அதில் தான் நேரம் எடுக்கிறது.
ஜீவன் முக்திக்கான ஆமா இல்ல சொல்ல முடியாது இல்லையா, விகாரத்துல விழுந்துட்டோம் விகாரத்துல விழுந்துட்டோம்னா அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூட முடியாது, கூச்சமா இருக்கும் இல்லையா, எப்படி இருந்துகிட்டு இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு. அதனால சொல்றாங்க அப்பா அவ்வளவு மோசமான விகாரம், ரொம்ப உங்களை தலைகுனிய வைக்கக்கூடிய விகாரம் அப்படிங்கிறாரு அப்பா. இதுக்கு முன்னாடி சொல்லிருங்க பிரதர், குரு நானக் சொன்னாங்களே. ஆமா, குரு நானக் தான் அந்த சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தாரு. இருந்தாலும் அவர் அந்த கிரந்தத்தை எழுதல, பின்னாடி வந்த ஃபாலோயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அத கிரந்தமா உருவாக்குனாங்க. ஆரம்பத்துல கூட அந்த கிரந்தங்கிறது சின்ன புக்கா தான் இருந்துச்சு. வருங்காலத்துல அந்த ஃபாலோயர்ஸ் வர வர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பெருசாகி இருக்காங்க புக்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் கீதைய சொன்னாரு அப்படிங்கறதுனால கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க. பகவானின் மகா வாக்கியம்னு அந்த பகவத்கீதையை சொல்றாங்க. ஆனா அதுதான் அஞ்ஞானத்தின் இருள். ஞான கடல் தந்தை கிட்டதான் உண்மையான ஞானம் இருக்குது. அவர் கொடுக்கக்கூடிய இந்த ஞான முரளி தான் உண்மையான கீதைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு அப்பா. அதான் சிஸ்டர். அடுத்து நடுவுல ஒண்ணு சொன்னாங்க, நானக் சொன்னாரு, அது என்னங்க? அதான் நானக்கு, அது நானக் கொடுத்ததுதான் சிஸ்டர் இந்த கிரந்த நூலு. கிரந்த நூல்னு அவருடைய வாழ்க்கை முறையத்தான் அந்த கிரந்த நூல்ல எழுதியிருப்பாங்க. அப்ப கொஞ்சமா எழுதியிருப்பாங்க நானக்கு அந்த வாழ்ந்த காலத்துல. அது அவங்க பின்னாடி வந்த ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வர 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 அவங்க எக்ஸ்ட்ரா நிறைய ஃபிட்டிங் சேர்த்திருக்காங்க, கதை உருவாக்கி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சேர்த்திருக்காங்க அந்த கிரந்தத்துல அப்படிங்கிறாரு. ஓகேங்க பிரதர். அடுத்து சொல்றாரு பாபா, ஜீவன் முக்திக்கான விஷயம் ஒரு நொடிதான். பாபா சொல்ற காம விகாரம் தான் தொந்தரவு பண்ணுது அப்படி சொல்லிட்டு அதில் தான் நேரம் உங்களுக்கு அதிகமா எடுக்குது. ஜீவன் முக்திக்கான விஷயம்லாம் ஒரு நொடிதான். குழந்தை பிறந்த உடனே எஜமானன் ஆகி விடுவது போல நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்போது சிவபாபா வந்திருக்கிறார் என்று மற்றும் ஆஸ்திக்கு நீங்க தான் உரிமையாளர்கள் என்று குழந்தைகள் ஆவீர்கள். சீதையும் சிவபாபா தான் விவரித்தார். சாரிங்கிறது கீதையும் சிவபாபா தான் விவரிக்கிறார். கீதையை சொல்றாரு, அது கூட சிவபாபா தான் இப்போ விவரித்தார். அவர் தான் கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, நான் இந்த சாதாரண உடலில் தான் வருகிறேன். கிருஷ்ணர் சாதாரணமானவர் அல்ல. பாபா சொல்ற கிருஷ்ணரை பத்தி சொல்ற, அவர் சாதாரணமா கிடையாது. எப்படி மின்சாரம் ஒளி விடுகிறதோ அது போல ஜென்மம் எடுக்கிறார், அதிக பிரபாவம் ஏற்படுகிறது. அதனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இதுவரைக்கும் புகழ் பாடப்படுகிறது. மீதி சாஸ்திரம் போன்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவையாகும். ஆங்கிலத்தில் பிலாசபி, ஆங்கிலத்தில் ஆன்மீக தத்துவம் என்கிறார்கள். ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை தான் இப்பொழுது கொடுக்க முடியும். நான் உங்கள் ஆன்மீக தந்தை என்று சிவபாபா அவரே சொல்கிறார். நான் ஞான கடலாக இருக்கிறேன். நீங்கள் குழந்தைகள் தந்தையிடம் இப்போது கற்றுக்கொள்கிறீர்கள், ஞானத்தை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு பின்னால் தந்தை போல ஆகிவிடுவீர்கள். முழு ஆதாரமும் தாரணையில் தான் இருக்கு. பிறகு அந்த வலிமை வந்துவிடும். தந்தையின் நினைவினால் நினைவு கூர்மை என்று சொல்லப்படுகிறது. வாள்களில் கூட வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேக்குறாரு பாபா. என்ன மாதிரி வாள்கள் இருக்குன்னா, அந்த வாள் கூட 100 ரூபாய் மதிப்புடையது, 100 ரூபாய் விலைக்கும் இருக்கும். அதே வாள் 3000 4000 மதிப்பு உடையது கூட இருக்கும். வாள் வாங்குற விலைய சொல்றாரு பாபா. அனுபவஸ்தர் அல்லவா, பிரம்ம பாபா சொல்றாரு வாளுக்கு அதிக மதிப்பு இருக்கு. அப்புறம் பாபா சொல்றாரு குரு கோவிந்த் சிங் வாளுக்கு எத்தனை மதிப்பு? ராஜா அவர் அவர்கிட்ட வாள், நல்ல ஒரு வாள், வெயிட்டான வாள் வச்சிருந்திருக்காரு. அதான் அந்த வாளுக்கு உதாரணமா அவர் எவ்வளவு பெரிய நல்ல வாள்லாம் வச்சிருந்தாரு, அதுல அந்த ஷார்ப்னஸ் எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்துதான் அதனுடைய விலை நிர்ணயம் செய்யப்படுது. 3000 4000 மதிப்புடைய வாள் இருக்குது, 100 ரூபாய்க்குள்ள கத்தி இருக்குது, வாள் இருக்குது அப்படிங்கிறாரு. விலை எந்த அளவுக்கு அதிகமாதோ அந்த அளவுக்கு அதுல வெயிட்டும் ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கும். விலை கம்மியா இருக்குன்னா அதுல அந்த வெயிட்டும் ஷார்ப்னஸ் இருக்காது அப்படிங்கிறாரு. அது போல உங்களுடைய ஞானத்தின் வால்ல யோகத்தின் கூர்மை இருக்கணும், ஷார்ப்னஸ் இருக்கணும். அப்பனா தானே வெட்ட முடியும். மாயை வந்தா ஒரே வெட்டணும் இல்லையா, அதுக்குத்தான் யோகத்தின் கூர்மை இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஞானம் யோகம் ரெண்டும் தான் அந்த வால்ல உதாரணமா சொல்றாரு. ஞானம்ங்கிறது அந்த கத்தி, அதுல அந்த கூர்மைங்கிறது யோகம், ஆத்மா பரமாத்மா அப்படிங்கிற அந்த நினைவு
நினைவுதான் கூர்மை. நினைவின் கூர்மை இருக்கணும். ஞானத்தின் வாழ்ல உங்களுக்கு நினைவின் கூர்மை இருக்கணும்னு சொல்லுவாரு. கூர்மை இருந்தாதான் மாயை வெட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாழ உதாரணமா சொல்லிட்டு இருக்காரு. பாபா அனுபவஸ்தர்னா பிரம்ம பாபா இதுல அனுபவம் வாய்ந்தவர், ஒன்னொன்னும் தெரியும். அத அவரோட வாழ்க்கை எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு என்னங்க பிரதர் அர்த்தம்? அவ்வளவு ஞானம் அவ்வளவு ஞான கடல் குடிச்சிருக்காரு. ஆமா, இல்ல குரு கோவிந்தருக்கு வாளோடு, குரு கோவிந்தர் வச்சிருந்தாரு இல்லையா ஒரு வாளு, அந்த வாளுக்கு எவ்வளவு மகிமை இருக்குதுன்னு சொல்றாரு. ஓஹோ, சரிங்க பிரதர். அந்த வாளு போல இப்ப உங்களுக்கும் அது ஸ்தூல வாளா இருக்குது, ஆனா உங்ககிட்ட இருக்குது சூட்சும வாளா இருக்குது அப்படிங்கிறாரு. ஓ சரி 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 பிரதர். ஆகவே குழந்தையாக உங்களிடமும் யோகத்தின் பலம் வேண்டும். ஆகவே ஞானம் என்ற வாளில் கூர்மை தேவை. கூர்மை வரும்போது சீக்கிரம் புரிந்து கொள்வீர்கள். நாடகத்தின்படி இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்றீங்கன்றாரு. எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு நினைவினால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பதித்த பாவனாகிய தந்தை தான் இப்பொழுது வழி சொல்கிறார். பிறகு கல்பத்திற்கு பின்னால் இதே போல உங்களுக்கு திரும்பவும் ஞானம் கொடுப்பேன்றாரு சிவபாபா. வருவேன். இவரையும் பிரம்மாவை சொல்றாரு, அனைத்தும் தியாகம் செய்ய வைத்து இதே போல தன்னுடைய ரதமாக சிவபாபா ஆக்கிக் கொள்கிறார். குழந்தைகள், உங்களுக்கு அங்கு எத்தனை கவர்ச்சி இருந்தது, எப்படி அனைவரும் ஓடி வந்தார்கள். தந்தையிடம் கவர்ச்சி இருக்குதானே கேட்கிறார் பாபா. தந்தையிடம் கவர்ச்சி உள்ளது அல்லவா? இப்போது நீங்களும் அது போல சம்பூர்ணமாக வேண்டும். வரிசைப்படி ஆவீர்கள். இந்த ராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறதுன்றார். சிருஷ்டி சக்கரத்தையும் புரிந்து கொண்டோம். இப்போது சத்தியுக ஆரம்பம் முதல் கலியுகம் கடைசி வரை இப்போது அதாவது எல்லாத்தையுமே புரிய வச்சிட்டேன்றாரு பாபா. சத்தியுகத்துல ஆரம்பத்துல இருந்து கலியுகம் கடைசி வரையும் பாபா இப்ப புரிய வச்சிட்டாரு. இப்போ நடக்கிறது எதுன்னு கேக்குறார். சங்கமயுகம். தந்தையும் அவசியம் வர வேண்டியிருக்கு. எதற்காக? தூய்மை ஆக்குவதற்காக. தூய்மை என்றால் எப்படிப்பட்ட தூய்மைனா சதோ பிரதானம், தூய்மையான உயர்ந்த நிலை அடையணும். பிறகு அழுக்கு ஏறுகிறதுன்றார் பாபா. அழுக்கு வந்துரும். இப்போது அந்த அழுக்க நீக்குவது எப்படி? ஆத்மா உண்மையாக தூய்மையாக இருக்கும்போது நகையும் தூய்மையாக, அதாவது சரீரம் கூட தூய்மையாக வெளுப்பாக இருந்தது. ஆத்மா பொய்யாகும் போது சரீரம் பதித்தமாகிறது, தூய்மையை இழக்கிறது. ஞானத்திற்கு வருவதற்கு முன்னா இவரும், அதாவது பிரம்ம பாபாவை சொல்றாரு, ஞானத்துக்கு வருவதற்கு முன்னால் இவரும் நமஸ்காரம், வணக்கம் ஆகியவை செய்து கொண்டே இருந்தார். லக்ஷ்மி நாராயணன் பெரிய சித்திரம் ஆயில் பெயிண்டால் ஆன ஆசனத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பாபா பிரம்ம பாபா வச்சிருந்தாராம் அவ்வளவு பெரிய சித்திரத்தை. அதையே மிகுந்த அன்புடன் வேறு யாருடைய நினைவும் இல்லாமல் நினைவு செய்தார். அந்த சித்திரத்தை லட்சுமி நாராயணன் வெளியே அடுத்து சொல்றார், வெளியே வேறு புறம் நினைவு சென்றால் தன்னையே அடித்துக் கொள்வார். மனம் ஓடுவது ஏன்? தரிசனம் ஏன் கிடைக்கவில்லை? இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார். பக்தியில் இருந்தார் அல்லவா? அப்படி சிவபாபா சொல்றார். அவர் பக்தியில இருந்தார். அப்போ பிறகு எப்போது விஷ்ணுவின் தரிசனம் கிடைத்ததோ அப்போது கூட உடனே நாராயணன் ஆகிவிடவில்லை. தரிசனம் கிடைச்சோன்னு கூட அவருக்கு ஒண்ணும் புரியல. நாராயணன் எல்லாம் யாரு என்னெல்லாம் தெரியாது, ஆகிடலன்றாரு. முயற்சி அவசியம் செய்ய வேண்டி இருந்தது. பிரம்ம பாபா சொல்றாரு. லட்சியமும் குறிக்கோள் முன்னால் இருந்தது. இவர் சைத்தன்யமாக இருந்தார். அவருடைய ஜட சித்திரம் செய்யப்பட்டது. பிரம்ம பாபா சொல்றாரு, சைத்தன்யமா இருந்தவர் யாரு? அவர் தானே பிரதர் நாராயணன். அவருடைய ஜட சித்திரத்தை தானே வச்சிட்டு இருந்தாரு கையில. அத சொல்றாரு ஜட சித்திரம். தந்தை இருக்கிறார் தூய்மைப்படுத்துவதற்காக, நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்காக. இப்பொழுது பாபா சொல்றார், நீங்கள் அவர்களின் ராஜ்யத்தில் இருந்தீர்கள், பிறகு அது போல ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனில் நல்ல விதத்தில் இது சொல்றது எல்லாத்தையும் பின்பற்ற வேண்டும்ன்றாரு. பிரம்மாவுக்கு தேவதை என சொல்லப்படுவது இல்லை, விஷ்ணு என்று சொல்வது சரி. மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல சொல்றாரு இந்த பேராகிராஃப்ல. ஆமா, இப்ப பிரம்மா
அவர் முன்னாடியே ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே லட்சுமி நாராயணனுடைய சித்திரத்தை எல்லாம் வச்சிருந்தாரு. ஆயில் பெயிண்டிங் சித்திரம் எல்லாம் வச்சிருந்தாரு. நினைவு செய்துகிட்டே இருந்தாரு. அந்த சித்திரத்தை கூட இப்ப எப்படி நம்ம சிவபாபா நினைவு செய்யறோமோ அதே பொறாவல அவரும் அந்த லட்சுமி நாராயணன் நினைவு செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அவங்கதான் உண்மையான பகவான் பகவதின்னு அப்படின்னு. அப்பவும் அவருக்கு மனசு ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. மனம் புத்தி எங்கிட்ட வெளியே ஓடிக்கிட்டே இருக்குது. இது ஏன் ஓடுறது, என்ன நமக்கு ஏன் உங்க காட்சி எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம். அப்பா கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க லட்சுமி நாராயணன் நான் தான் இவங்களை போல இருந்தேன், இப்ப மறுபடியும் நான் ஆகணும், இவங்களை போல ஆகணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி ஓடும்போது மனம் புத்தி இப்படி கண்ட விஷயத்துக்கு பக்கமா ஓடும் போது தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, தண்டனை கொடுத்துக்கிட்டேன். அவரு சும்மா மனம் புத்தி கண்ட மாதிரி ஓடிட்டு தன்னைத்தானே தொடையில கிள்ளிக்கிடுவாராம், அடிச்சுக்கிடுவாராம், இப்படி எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாரப்பா. அந்த பழைய அனுபவத்தை சொல்லிட்டு இப்படி எல்லாம் எனக்கு இருந்துச்சு, குழந்தைங்களான உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நீங்க நல்ல விதமா முயற்சி செய்யுங்க, உயர்ந்த லட்சியம் வச்சிருக்கீங்க, அந்த குறிக்கோள் இருக்குல்லையா, லட்சியம் குறிக்கோள் எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த குறிக்கோளுக்கு ஏற்ற லட்சணங்களையும் வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறார். நல்ல தெய்வீக குணங்கள் நிரம்பிய தேவதையா மாறணும்னு போய் அந்த குணங்களை தாரணை செய்யணும். அதுக்குதான் இப்ப அதை சொல்லிட்டு இருக்காரு. விஷ்ணுவ தேவதைன்னு தான் சொல்ல முடியும், ஆனா பிரம்மாவை தேவதைன்னு சொல்ல முடியாது. ஆனா பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமகன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறாரு. ஆனா பிரம்மாவுக்கு மகிமை இருக்குங்க பிரதர். பிரம்மாவுக்கு கோயிலே இல்லைன்னு சிஸ்டர், ஏதோ ஒரு கோயில் தான் இருக்குது எனக்கு இந்தியாலே. ஏன் அப்படின்னா அவர் தூய்மையற்ற சரீரத்துல இருக்காரு, அதனால அவருக்கு கோயில் இல்லை அப்படிங்கிறாங்க. சரஸ்வதியும் மறைமுகமா இருக்காங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. சரஸ்வதி ஞான தேவி அப்படிங்கறதுனால பூஜை பெருசா இல்லை இல்லையா. அவங்களுக்கும் லட்சுமி நாராயணன் அளவுக்கு அங்க பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் பூஜை இல்லை இல்லையா. சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அப்பதான் சரஸ்வதியை நம்ம நினைப்போம், மத்த நாள்லாம் சரஸ்வதி எங்க இருக்காங்கன்னு தெரியாது நமக்கு. அதுதான் சொல்றாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு என சொல்கிறார்கள். பிரதர் நடுவுல பாபா சொன்னார்லைங்க, நம்ம தான் அதாவது விஷ்ணுன்ற ஒரு நினைப்பு அவருக்கு வரல, அதுக்கு முயற்சி செஞ்சாரு. அவ போறோம்னா கூட முயற்சி செஞ்சாரு. ஆமா, நினைவு முதல்ல அவர் பகவான் பகவதின்னு அவருக்கு ஈஸியா இருந்துச்சு சிஸ்டர். முதல்லயே லட்சுமி நாராயணன் நினைவு செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அவங்க பகவான் பகவதி நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் ஈஸியா டேர்ன் பண்றதுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் தான் அந்த பகவான் பகவதி போல மாறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. நான் தான் இப்படி வாழ்ந்திருக்கேன், இப்ப நானும் இவங்களை போல ஆகணும் நினைவு வந்து அவருக்கு ஈஸியா இதாயிருச்சு, பிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கு நான் சிவபாபாவை நினைக்கணும், உழைப்பு செய்யணும், ஞானத்தை தாரணம் செய்யணும், எனக்கெல்லாம் தெய்வீக குணங்களை கொடுத்து வரணும், அப்பனா தான் நான் இவங்களை போல ஆகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கும் சாட்சாத்காரம் கிடைச்சது, விஷ்ணுவோட காட்சி எல்லாம் கிடைச்சதுனால அவர் மாறல. இவரும் அந்த ஞானம் குணம் சக்தி எல்லாம் தனக்குள்ள தாரணை செய்துதான் இந்த மாதிரி உயர்ந்த நிலையை அடைகிறாரு அப்படிங்கறது சொல்றாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு என சொல்கிறார்கள். இப்போது விஷ்ணு யாருக்கு குருவாக இருக்கிறார்? அனைவரையும் குரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிவ பரமாத்மாவுக்கு நமஸ்காரம், அவரை குரு பரமாத்மா என்கிறார்கள். அனைவரிலும் பெரியவர் தந்தை, அவரிடமிருந்து நாம் இதை இப்பொழுது கற்கிறோம், மற்றவர்களுக்கும் கற்பிக்கிறோம். சத்குரு உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாரோ அதை நீங்கள் மற்றவருக்கும் புரிய வைக்கிறீர்கள். இவர் அப்பா ஆசிரியர் என்று குருவுக்கு அப்படி சொல்ல மாட்டார்கள். இவர்தான் அப்பா, இவர்தான் ஆசிரியர், இவர்தான் அதாவது குருக்கு போய் சொல்ல மாட்டாங்க. குருன்னா குரு தான் சொல்லுவாங்க அப்படின்றாரு. இல்லை என்றால் இந்த முழு ஞானம் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும் பாபா கேட்கிறார். அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப இங்க சொல்றது அந்த ஞானம் உங்க புத்தியில இருக்கணும்ன்றாரு. ஆமா, தந்தை தான் உங்களுக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கேன், அந்த புத்தியில அந்த ஞானம் விஷயம் உங்களுக்கு இருக்கணும். ஆனா மற்ற அந்த உலகியல்ல குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க எல்லாம் குரு இல்ல, உண்மையான குரு இந்த அப்பா தான் அப்படிங்கிறதுக்கு தான் அப்பா சொல்றாரு. குரு பிரம்மா வந்து குரு கிடையாது, விஷ்ணுவும் குரு கிடையாது அப்படிங்கிறாரு. விஷ்ணு யாருக்கு பாடம் கற்பிச்சாரு? அடுத்த லைன் வராது. விஷ்ணு வந்து யாருக்கு வந்து பாடம் கற்பிச்சாரு? அவரை போய் குருன்னு சொல்றீங்க. விஷ்ணு யாருக்குமே பாடம் கற்பிக்கல இல்லையா. அவர் லட்சுமி நாராயணன் தான் ராஜ்யம் தான் செஞ்சாரு, ராஜ்யம் தானே செஞ்சாங்க. அங்க யாருக்கு போய் பாடம் கற்பிச்சுட்டு இருந்தாங்க? பாடம் கற்பிக்கிறது எல்லாம் யாரு? ஞான கடவுள் சிவபாபா இல்லையா. அப்ப உண்மையான சத்குரு இவர் தான் அப்படிங்கிறாரு அப்பா. சிவாலயத்தில் இருக்கிறோம் பாபா சொல்றாரு, நாம் சிவாலயத்தில் இருந்தோம், இப்ப வேஷ்யாலயத்துல இருக்கோம்.
மீண்டும் இப்போது சிவாலயம் செல்ல வேண்டும். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட்டார், ஜோதியோடு கலந்து விட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆத்மா ஒருபோதும் அழியாது. ஒவ்வொருவரிடமும் அவரவர் நடிப்பு நிரம்பி இருக்கிறது. அனைவரும் நடிகர்கள், தன்னுடைய நடிப்பை நடித்தே ஆக வேண்டும். அது ஒருபோதும் அழியாது. முழு உலகின் ஆத்மாக்கள் அவர்களின் நடிப்பை நடிக்க வேண்டும். புதியதாக ஷூட்டிங் நடப்பது போலத்தான். ஆனால் இதுவோ முடிவில்லா ஷூட்டிங் முன்னரே செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகின் சரித்திரம் பூலோகம் அதே போல் மீண்டும் நடக்கும். இந்த அதிசய நட்சத்திரம் இருபுருவ மத்தியில் ஒளிர்விட்டு மின்னிக் கொண்டிருக்கிறது. ஒருபோதும் நகர்ந்து போகாது, நகர்ந்து போவதே கிடையாதுன்றாரு. இந்த ஞானம் உங்களிடம் முன்னால் இல்ல, அதாவது முன்னாடி உங்ககிட்ட இந்த ஞானம் இல்லாமல் இருந்தது அப்படின்றாரு. அப்படித்தானே கேக்குறாரு? அப்படிதான் இருந்தீங்க. இது ஒரு உலக அதிசயம், ஹெவன். அதாவது பாபா சத்தியுகத்தை சொல்றாரு, உலக அதிசயம் ஹெவன், அதாவது சொர்க்கம் என்ற பெயர் கேட்டு உள்ளம் குஷி அடைகிறதா அப்படின்னு கேட்கிறார் பாபா. இப்போதோ சத்தியுகமும் இல்லை, இப்போது இருப்பது கலியுகம். புனர்ஜென்மம் கலியுகத்துலதான் எடுப்பீர்கள். அனைவரும் அவசியம் போகத்தான் வேண்டும், கீழே வரணும்ன்றாரு. கலியுகம் வரணும், கீழே போகணும். ஆனால் பதித்த ஆத்மாக்கள் போகவே முடியாது. இப்போது குழந்தைகள் நீங்கள் தூய்மை ஆகிறீர்கள்ன்றாரு. திரும்ப போறதுக்கு தூய்மையாகாம போக முடியாது. இப்ப தூய்மை ஆறீங்க. யோக பலத்தின் மூலமா தான் குழந்தைங்க தூய்மை. இந்த மாதிரி அதாவது இந்த பாவனை, அதாவது தூய்மையான உலகத்தை இறை தந்தை தான் ஸ்தாபனை இப்போது செய்கிறார். பிறகு ராவணன் நரகமாக்குகிறான். இது பாபா கேட்கிறாரு, இது பிரத்யட்சம் அல்லவா? பிரத்யட்சம்ன்றாரு பிரதர், அது என்னன்னு தெரியல. பிரத்யட்சம்னா உண்மை தன்மை அப்படின்னு சொல்லலாம். பிரத்யட்சம்னா வெளிப்படுத்துறது, உண்மையை வெளிப்படுத்துறது. ஓகே ஓகே பிரதர். ராவணனே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறார் பாபா. ராவணனே இருக்கிறாங்கல்ல அப்படி கேட்கிறார். மனிதர்கள் இது அனாதியாக நடக்குது, ஆரம்பம் முடிவில்லாது நடைபெற்று வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்போதிலிருந்து ஆரம்பித்தது இது கூட யாருக்கும் தெரியாது. பாதி பாதின்றாரு, பாதி பாதி ஆஃப் ஆஃப் என்று, அதாவது பாதி பாதி என்றும் ஆக்க முடியாதுன்றாருன்றது. இது யாருக்கும் தெரியாது. பாதி பாதி என்றும் ஆக்க முடியாது. இது என்னங்கிறது பாதி பாதி ஆக்க முடியாது. அது அரைக்கல்பம் அரைக்கல்பம் இல்ல சிஸ்டர். அரைக்கல்பம் தூய்மை, அரைக்கல்பம் தூய்மையற்ற நிலை. அது ராமராஜ்யம், இது ராவணராஜ்யம். அரைக்கல்பம் தூய்மையற்றவர்களா மாறிட்டீங்க இல்லையா, அதான் பாதி பாதிங்கிறாரு அப்பா. அதுதான் என்றும் அது ஆக்க முடியாதுன்றாரு. அது உருவாக்கப்பட்டது, அதை சொல்றாரு போல. ஓகே, ஏனெனில் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். கலியுகத்திற்கு 40,000 வருடங்கள் என்றும் சொல்கிறார்கள். லட்சக்கணக்கும் சொல்றாங்க, 40,000 வருடம்ன்றாங்க. ஆகவே மனிதர்கள் கோரமான இருளில் இருக்கிறார்கள் அப்படின்றது புரியுதான்னு கேட்கிறாரு. அஞ்ஞான உறக்கத்தில் இருந்து எழுப்புவது மிகவும் கடினமாக இருக்கு. அவங்க யாருமே எழுந்திருப்பதே கிடையாதுன்றாரு பாபா. அஞ்ஞான உறக்கத்துல இருக்கிறாங்கல்ல அவங்க. இப்போது சங்கமயுகம் வந்துடுச்சு, ஆனா தெரியல. இப்போ தந்தை இப்போ தூய்மையாவதற்கு நிறைய யுக்தி சொல்லிட்டே இருக்காரு, நிறைய புரிய வைக்கிறாரு. நீங்கள் தூய்மையாகும் போது தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகிடும். அதாவது இந்த பதித்த உலகமும் அழிந்து போய்விடும். இப்போது எவ்வளவு பெரிய உலகமா இருக்குன்றாரு. எவ்வளவு பெரிய உலகம், சத்தியுகத்துல மிகச்சிறிய உலகம் தான் இருக்குன்றாரு. இப்போது மாயை மீது வெற்றி அடைந்து அவசியம் தூய்மை அடைய வேண்டும். மாயை மிகவும் மோசமானது, அவ எச்சரிக்கை கொடுக்கிறாரு. மாயை மிகவும் மோசமானது என்று தந்தை இப்ப சொல்கிறார். தூய்மையாவதில் அநேக விதமான தடைகள் போடுகிறார்கள். தடைகளை போடப்படுகிறதுன்றார் பாபா. தடைகள் வருது, தூய்மை அடைவதற்கு தைரியம் வைக்கிறார்கள். பிறகு மாயா என்ன நிலையாக்கி விடுது, ஒரு குத்து விட்டு விழ வைத்து விடுகிறது. சம்பாதித்த வருமானத்தை இழக்க வைத்து விடுகிறது. பிறகு அதிக முயற்சி செய்யும்படியாக ஆகிவிடுகிறது. சிலர் விழுந்து விடுகிறார்கள். பிறகு முகத்தை கூட காண்பிப்பதே கிடையாது. முகத்தையே காண்பிக்க முடியல, வெக்கமா இருக்கும்ல உங்களுக்கு, வர முடியாது. அதுக்கு சொல்றாரு. பிறகு இந்த அளவு உயர்ந்த பதவி அடைய முடியாது. முழுவதும் முயற்சி செய்ய வேண்டும், தோற்றுவிடக் கூடாது. அதனால் சிலர் கந்தர்வ திருமணம் செய்து காண்பிக்கிறார்கள். கந்தர்வ திருமணத்தை சொல்றாரு பாபா. சந்நியாசிகள் கூறுகிறார்கள், திருமணம் செய்து கொண்டு தூய்மையாக இருப்பது இம்பாசிபிள், முடியாதது. அப்ப தந்தை சொல்றாரு, இப்போ பாசிபிள்ன்றாரு. அவங்க இம்பாசிபிள், இவர் பாசிபிள்ன்றாரு. பாசிபிள் முடியும், ஏன்னா பிராப்தி அதிகம் இருக்கிறது.
இந்த கடைசி ஒரு பிறவியில் தூய்மையாகிவிட்டால் உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். இவ்வளவு பெரிய பிராப்தி அடைவதற்காக நீங்கள் ஒரு பிறவி மட்டும் தூய்மையாக இருக்க முடியாதா கேட்கிறார் பாபா. தூய்மையாக இருக்க முடியாதா என்ன சொல்கிறார்கள். பாபா நாங்கள் அவசியம் தூய்மையா இருப்போம் பாபா சொல்றோம். அப்புறம் சீக்கியர்கள் கூட தூய்மையாக கங்கணம் கட்டுகிறார்கள். தூய்மையாக கங்கணம் கட்டுகிறார்கள். இங்கு எந்த விதமான கயிறும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது புத்திக்கான விஷயம். தந்தை கூறுகிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். குழந்தைகள் அநேக பேருக்கு சொல்கிறார்கள், பாபா புத்திக்கு விஷயம்ட்டாரு, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இத குழந்தைகள் அநேக பேருக்கு சொல்கிறார்கள். ஆனால் பெரிய மனிதர்கள் புத்தி புரிந்து கொள்வதே இல்லை. தந்தை சொல்கிறார், முதலில் அவர்களுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கவும். இவர்கள் அனைவரும் பிரஜாபிதா பிரம்மாவின் சந்ததியினர், வாரிசு என்று சிவபாபாவிடமிருந்து இப்போது ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இத புரிய வைக்க சொல்றாரு. பதித்த நிலையிலிருந்து பாவனமாக வேண்டும். இப்போ தந்தை சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இவ்வாறு வேறு யாருமே கூறவே முடியாது. முதலில் அவர்கள் புத்தியில் பதிய வைக்க வேண்டும் இந்த விஷயங்கள் என்றாரு. பாரதம் விகாரம் இல்லாமல் இருந்தது, இப்போது விகாரி ஆகிவிட்டது. மீண்டும் விகாரம் இல்லாமல் ஆவது எப்படி? ஆக்குவது யார் கேட்கிறார்? பகவான் தான். பகவான் வாக்கு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், தூய்மை அடையலாம், தூய்மை அடைந்துவிருக்கு, அத தூய்மை கிடைச்சிரும். இந்த அளவு கூறினால் கூட அதுவே பாக்கியம்தான். ஆனால் இந்த அளவு கூட சொல்ல முடிவதே இல்லை. மறந்து விடுகிறார்கள், மறந்து விடுறாங்கன்றாங்க. பாபா புரியுறாரு, திறப்பு விழா தந்தை செய்து விட்டார், மீதி நீங்கள் நிமித்தமாக இருந்து செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அஸ்திவாரம் போட்டாகி விட்டது, மீதி இப்போது சேவை நிலையங்களில் திறப்பு விழா நடக்கிறது. இது கூட கீதையின் விஷயம், கீதையிலும் உள்ளது. குழந்தைகளே, நீங்கள் காமத்தின் மீது வெற்றி அடைந்தால் அது போன்றே உலகையும் வென்றவராகி விடுவீர்கள். 21 ஜென்மத்துக்கு கேட்கிறார் பாபா. 21 ஜென்மத்துக்குத்தான் ஆகவில்லை என்றாலும் மற்றவர்களுக்காக புரிய வைக்கலாம். இது போன்று பலர் உள்ளார்கள். மற்றவரை தூக்கிவிட்டு தானே மற்றவரை தூக்கிடுறாங்க, தூக்கி விட்டு மேல தூக்கி விட்டுட்டு தான் கீழே விழுந்து விடுகிறார்கள். காமம் மிகப்பெரிய எதிரி, ஒரேடியாக சாக்கடையில் தள்ளி விடுகிறது. எந்த குழந்தைகள் காமத்தின் மீது வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் உலகை வென்றவர் ஆகிறார்கள். பாபா சொல்லி முடிக்கிறார் என்ற வாணி. ஆமா, ஏன்னா சன்னியாசிகள் சொல்லிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டுலாம் தூய்மையா இருக்கிறது அசம்பவம்னு சொல்லிட்டாங்க, அதான் இம்பாசிபிள்னு சொன்னாரு. ஆனா குழந்தைங்க சொல்றாங்க அதெல்லாம் பாசிபிள் தான் அப்படின்னு. தந்தையும் சொல்றாரு, ஏன் பாசிபிள்னு சொல்றாங்க? சம்பவம் தான். எதெல்லாம் அசம்பவம் ஆகுதோ, அசம்பவம்னு மனிதர்கள் சொல்லி வச்சிருக்காங்களோ, தந்தை அதெல்லாம் சம்பவமாக்கி காட்டுறாரு. ஏன்னா உயர்ந்த பிராப்தி இருக்குது, சொர்க்க ராஜ்யமே கிடைக்குது 21 பிறவிக்கு. அப்படின்னா இந்த ஒரு பிறவி உங்களால தூய்மையா இருக்க முடியாதா? அப்ப நீங்க கண்டிப்பா தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா காம விகாரம் ரொம்ப மோசமானது. குழந்தைகள் கூட நான் முயற்சி செஞ்சு காம விகாரத்தை விட முடியலைனாலும் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள காமத்துல இருந்து விடுவிச்சிடுறாங்க, மற்றவர்களை தூக்கி விட்டுறாங்க. ஆனா இவங்க மறுபடியும் போய் காம விகாரத்துல போய் விழுந்துடுறாங்க அப்படிங்கிறாரு. அதான் காம விகாரத்தை வென்றுட்டீங்கன்னா உலகத்தையே வென்றுட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க வாணி. அப்ப முழு விஷயமும் எதுக்காக? தூய்மையற்ற நிலை, தூய்மையான நிலை. தூய்மையற்றதுல இருந்து தூய்மையாகணும். அதுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்றது இந்த காம விகாரம் தான். இந்த காம விகாரத்தை மொத்தமா முடிச்சிருங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா காமத்தை வென்றாதான் உங்களால உலக ராஜ்யத்தை வெல்ல முடியும். அதனாலதான் உலகத்தை வென்றவர்கள்னு நம்மள சொல்றாங்க. இது இந்த பேராகிராஃப்ல முடியுது. ஒரு லைன் சொல்லியிருந்தாரு, அழியாத ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது அப்படிங்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாலையும் அவங்கவுங்களுக்கான பாகம் பதிவாயிருக்குது. அது இந்த நாடகத்துல எப்படி ஷூட் ஆயிருக்குதோ அது அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே இந்த டிராமா படி அந்தந்த நடிகர்கள் அந்தந்த பாகத்தெல்லாம் நடிச்சு வச்சுட்டாங்க. அது ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்குது. அது இன்னொரு முறை ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்குது. உங்க முன்னாடி ஓடுறது எல்லாமே ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்குது. இது எல்லையற்ற நாடகம், ஒரு காப்பி ஷூட் ஆயிருக்குது அப்படிங்கிறாரு. இது ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் ஒரு முறை தந்தை இந்த விஷயத்த புரிய வைக்கிறேன் குழந்தைங்களுக்கு. தந்தை இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுனாலதான் தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையாகணுங்கிற வைராகியம் குழந்தைங்களுக்கு வருது அப்படிங்கிறாரு. எல்லாமே இந்த பேராகிராஃப்ல சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்க பிரதர்.
பிரதர் உங்க பாபா சொன்னார்ல, இது வந்து புதுசு மாதிரி உங்களுக்கு இருக்கு, இந்த ரெக்கார்டு வந்து புதுசு மாதிரி இருக்குன்றாரு. ஆனா புதுசு கிடையாது, இது ஏற்கனவே பதிக்கப்பட்டது, பதிவானது ரெக்கார்டு. ஆமா. இப்ப ஒரு ஒரு இது இருக்குல்ல சிஸ்டர், உங்களுக்கு டிவிடி பிளேயர்ல ஏற்கனவே ஒரு பாட்டு பிளே பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எத்தனை முறை ஒரு டிவிடி பிளேயர்ல போட்டு கேட்டாலும் அதே படத்தானே ஓடும். இப்போ ஒரு பென்ட்ரைவ் இருக்குன்னா ஒரு பாட்டு பிளே பண்றீங்க அப்படின்னா ஒரே ஒரு திரும்ப திரும்ப கேக்குறோம்ல பிரதர், அதான் போர் அடிக்குதுல்ல. இப்ப இது புதுசு மாதிரியே தெரியுது நமக்கு, திரும்ப திரும்ப நடிச்சது தானே, போர் அடிக்கலையே நமக்கு. இப்போ திரும்ப புதுசா நடிக்கிற மாதிரி தானே தெரியுது. ஆமா இருக்குது இல்லையா, அதான் நம்ம சரீரம் எடுத்துட்டோம் இல்லையா, அந்த ஒரு கல்பம் முடிஞ்சிருச்சு. இப்ப உங்களுக்கு உடனே கேட்கறதுனாலதான் அது போர் அடிக்குது. இது 5000 வருஷம் நாடகம் இல்லையா, 5 நிமிஷத்துக்கு 5000 வருஷத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஒரு புத்திக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுல்ல சிஸ்டர். இப்ப சரீரம் எடுத்த உடனே நமக்கு போன பிறவியே ஞாபகம் இல்ல. அப்ப இந்த பிறவி விஷயம் தானே நமக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் இது ஒரு அதிசயம் வரும். பாபா அதையும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வாணியில, அதிசயமான புதுசா இருக்கும். ஆனா அதுதான், இது புதுசா இருக்கிறதுனாலதானே தந்தை வந்து உங்களுக்கு எல்லாமே புதுசு போல தெரியுது. ஆனா ஏற்கனவே ஒரு முறை ரிப்பீட் ஆயிருது அப்படிங்கறத அந்த ஞாபகத்தை தானே தந்தை வந்து கொடுக்கவே வந்திருக்காரு. ஏற்கனவே நீங்க தேவதையா வாழ்ந்தவங்கள தான் மறுபடியும் நான் தேவதையாக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதான் அந்த ஞானத்தை தான் நமக்கு சொல்றாரு. நீங்க தான் தூய்மையா வாழ்ந்தீங்க, இப்ப நீங்க தான் தூய்மையா மாறணும். தூய்மையற்றவங்களா நீங்க மாறிருக்கீங்க, தூய்மையா வாழ்ந்த அந்த நிலைக்கு மறுபடியும் வாங்கன்னு சொல்றாரு. மற்றவர்களை ஏன் சொல்லல? தேவதைகளை தவிர மற்றவங்க யாரும் இந்த யஜ்யத்துக்குள்ள வர முடியாது, மற்றவங்க வரப்போறதும் கிடையாது. அவங்களுக்கு அப்பா சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க தூய்மையற்றவங்களா தான் பரந்தாமத்துல இருந்து இறங்கியே வந்திருக்காங்க. அவங்களுடைய பார்ட்டே தேக அபிமானத்துல கூடிய பாட்டு தான் அந்த ஆத்மால பதிவாயிருக்குது, ஷூட் ஆயிருக்குது டிராமா படி. ஆனா நம்ம ஆத்மாலதான் பதிவு எப்படிப்பட்ட பதிவு இருக்குது, தூய்மையா வாழ்ந்த தேவதைகளின் பதிவு நம்ம ஆத்மாக்குள்ளதான் இருக்குது. அதனாலதான் நமக்கு இந்த ஞானமும் புரிஞ்சிருக்குது, இந்த விஷயங்களும் நமக்கு புரிஞ்சிருக்குது. எல்லாமே ரகசியம், எல்லாம் சிதம்பர ரகசியம் மாதிரி இது சிவபாபாவின் ரகசியம், ஞான ரகசியம். அவங்க வந்து வரும்போதே தேக அபிமானத்துலதான் இருப்பாங்க. ஆனா சதோ ரஜோ தமோ மூணுமே வந்து நடிப்பாங்க. ஆமா, அவங்க பாட்டும் இருக்குது. பரந்தாமத்துல இருந்து இறங்கி வரும்போது கொஞ்சம் தூய்மையா தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு காலம் பரந்தாமத்திலேயே இருந்திருக்காங்க இல்லையா. வர காலம் கொஞ்சம் தூய்மையா இருக்கும். ஆனா வந்த உலகம் வந்து தூய்மையற்ற உலகம் ஆயிடுச்சு இல்லையா, துவாபர யுகம்ன்றது. அந்த ஒரு இயற்கைக்குள்ள வந்தவுடனே அந்த பாதிப்பு ஏற்படும் இல்லையா, மற்றவங்களுடைய சேர்ந்து சம்பந்தம் தொடர்புல வரும்போது அவங்களுடைய தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமா சத்துவ ரஜோ தமோ நிலையில அவங்களும் இறங்கிடுவாங்க. ஆனா நம்ம இந்த சத்தியுகத்துக்கு வரும்போது ஆத்மாவும் தூய்மையா இருந்துச்சு, அந்த உலகமும் தூய்மையான உலகமா அவ்வளவு இருந்துச்சு. அதனாலதான் அரை கல்பம் நம்ம தூய்மையாவே இருந்திருக்கும். ஏன்னா இந்த டிராமாவும் தூய்மையான விஷயங்களாவே இருந்திருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த ஞானமே புரிஞ்சிருக்கு. பாபா தாரணை என்ன சொல்றாருன்னா, இந்த கடைசி பிறவில அனைத்து பிராப்திகளையும் முன்னாடி வச்சுக்கோங்கன்றாரு. அனைத்து பிராப்திகளையும் முன் வைத்து தூய்மை அடைந்து காண்பிக்க வேண்டும். மாயையின் தடைகளில் தோல்வி அடையவே கூடாதுன்றாரு. ஓகேங்க. லட்சியம் குறிக்கோள் முன்னாடி வச்சு முயற்சி செய்யுங்க. திரும்ப அதான் சொல்றாரு. எப்படி பிரம்ம பாபா முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணன் ஆகிறாரோ அது போல அவரையே பின்பற்றி சிம்மாசனத்தை அடைபவராக ஆக வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதானம் ஆக்குவதற்காக உழைப்பை செய்ய வேண்டும். உழைப்பு செய்யுங்கன்றார் பாபா. கொஞ்சம் உழைக்க வேண்டும். வரதானம் சொல்றாரு. அதிகாரியாகி பிரச்சனைகளை விளையாட்டு போன்று கடந்து செல்லக்கூடிய ஹீரோ பார்ட் அப்படின்னு வரம் கொடுக்குறாருங்க பிரதர். ஹீரோ பாட்டதாரி ஆகுங்கள். கை வரதானம் கை பாபா கொடுத்துட்டாரு. சிவபாபாவோட கை வரதானம் தலைமையில இருக்கு. இப்ப அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை ஆனாலும் பிரச்சனை ஆனாலும் அதிகாரியாகி பிரச்சனைகளை விளையாட்டு போன்று கடந்து செல்லுங்கள். வெளிப்புறமாக அழக்கூடிய பார்ட்டாக இருந்தாலும் உள்ளபூர்வமாக இவை அனைத்தும் விளையாட்டு டிராமா என புரிந்து கொள்பவர் ஹீரோ பாட்டதாரி ஆவார். ஹீரோ பாட்டதாரி எனில் துல்லியமாக பாட்டு நடிப்பவர்கள், அவர்கள் தான் ஹீரோ பாட் நடிப்பவர்கள். எனவே
கடுமையான பிரச்சனையை கூட விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும்ன்றார் பாபா. விளையாட்டு புரிஞ்சு இலக்குவாக ஆகிவிடுங்கள், எதையும் சுமையாக எடுத்துக்கொள்ளவே வேண்டாம் அப்படின்னு வரதானம் குறிச்சிட்டாரு. சொல்லுங்க. ஹீரோ பார்ட் பண்ணக்கூடியவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை வந்தாலும் சரி, அது விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. இது டிராமாவின் விளையாட்டு அப்படி புரிஞ்சுக்கக்கூடியவங்க தான் ஹீரோ பார்ட் பண்ணக்கூடியவங்க. எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அதிகாரி நிலையில இருப்பாங்க. அதிகாரின்னா யாரு? நான் ஆத்மா அதிகாரி. அப்ப இந்த தேகம் பயன்படுத்தி நான் இந்த விளையாட்ட ஒரு சாட்சியா பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறார். ஆத்மா அதிகாரி, இந்த பிரச்சனைகளை விளையாட்டு போல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கவங்க தான் ஹீரோ பார்ட் பண்ணக்கூடிய பார்ட்டுதாரி அப்படிங்கிறாரு. அவங்கதான் துல்லியமான பார்ட்டு நடிக்கக்கூடியவங்க. வெளிப்புறமா இந்த வெளி உலக எவ்வளவு அழக்கூடிய விஷயமா கூட இருக்கலாம். ஏன்னா யாராவது சரீரத்தை விட்டுட்டு போகலாம், நமக்கு நெருங்கிய சொந்தக்காரங்க இல்ல நம்ம கூடவே வாழ்ந்தவங்க அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அது அழக்கூடிய சூழ்நிலை போல தெரியும். ஆனாலும் குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கணும், ஹீரோ பார்ட் பண்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா, இது டிராமாவின் விளையாட்டு. அவங்க இந்த நேரத்துல சரீரம் விடணும், டிராமால பிக்ஸ் ஆயிருக்குது, அதனால அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப வெளிப்புறமா எந்த வித அழக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு விளையாட்டு, டிராமாவின் விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் ஹீரோ பார்ட்டுதாரின்னு சொல்ல முடியும். இல்ல வெளிப்புறமா யாராவது அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும், இந்த நேரம் இந்த மாதிரி உங்க பாட்டு பிளே பண்ணணும்னு இந்த டிராமால பிக்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு போல உங்களுக்கு அனுபவம் ஆகும். விளையாட்டுங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. ஒரு கேம் பார்த்துருந்தோம்னா என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? 2 ஃபுட்பால் டீம் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா நம்ம சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? நீங்க கூட சொன்னீங்க இல்லையா ஒரு தடவை, என் ஹஸ்பண்ட் என் மகனை போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர் ஒரு டீம், இவர் ஒரு டீம், 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, 2 பேர் ஒரு விளையாட்டு போல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்னுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவ்வளவு தத்ரூபமா இந்த ஆத்மாக்கள் மாயாவுக்கு வசமாயி நடிக்கிறாங்க பாரு அப்படின்ற அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு கேம் பாக்குறது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித சுமையும் ஏற்படாது, இலகுவாக இருப்பீங்க, ஈஸியா எடுத்துக்கிடுவீங்க அப்படிங்கிறது. நீங்க எப்பவுமே ஈஸியா எடுத்துக்கணும், ஒரு விளையாட்டு போல குழந்தைங்க எப்பவும் ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காண்டியே அப்ப அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. எப்பவும் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க தான் ஹீரோ பார்ட் பண்ணக்கூடியவங்க. அதுக்குதான் இந்த டிராமா பாயிண்ட் அப்ப சொல்றேன். விளையாட்டு இப்ப கடைசி சூழ்நிலை பயங்கரமான விளையாட்டு இருக்குமே பிரதர், அப்பயும் நான் நம்ம இப்பதான் பாக்கணும். அப்போ எவ்வளவு அற்புதமா இந்த நாடகத்துல இந்த நடிகர்கள் பார்த்து நடிச்சிட்டு இருக்காங்க சாட்சியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது விளையாட்டு போலதான் தெரியும். அவனா உண்மையிலேயே அது தத்ரூபமா தானே நடிக்கிறாங்க. ஆத்மாக்களுடைய இயற்கையான தன்மையே அது கிடையாது. பரந்தாமத்துல இருக்கும்போது எல்லாரும் அன்பானவங்களா, அமைதியானவங்களா, தூய்மை நிறைஞ்சவங்களா, மகிழ்ச்சி நிறைஞ்சவங்களா இருக்காங்க. ஆனா அந்த சாக்கார உலகத்துல அவங்களே வந்து பாட்டு பண்ணும்போது எவ்வளவு மோசமா இருக்காங்க. காம விகாரத்துக்கு அடிமையாகி, கோவம் பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு வசமாகி, பேராசைக்கு வசமாகி சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருக்காங்க இல்லையா? இவங்களுடைய இயற்கை தன்மையே இது கிடையாது நமக்கு இவங்களுக்கு. ஆனாலும் பாரு, மாயாவுக்கு வசமாகி எவ்வளவு அற்புதமா பார்த்து பிளே பண்றாங்க இந்த நாடகத்துல, சாட்சியா பாருங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆமா, இப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஹீரோவா இருக்க முடியும். அவங்க பார்ட் அவங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான் இன்டர்ஃபியர் ஆகிறோம். ஐயோ என்னுடைய வீட்டுக்கார் சண்டை போடுறாரு, என் மகனை கஷ்டப்படுறாங்களேன்னு நமக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ் வருது. அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தேவையே கிடையாது. டிராமா படி அவங்க 2 சண்டை போடணும்னு விதி இருக்குது, அதனால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அவங்க கணக்கு போச்சுட்டாங்க. அடிச்சாங்க, திரும்ப அடி வாங்கினியா முடிஞ்சிச்சு, விளையாட்டு முடிஞ்சது, விளையாட்டு கேம் ஓவர். அடுத்து என்ன நடக்குது பாருங்க சாட்சியா. அடுத்து நடந்துகிட்டேதான் இருக்கும். கடைசி தான் கிளைமேக்ஸ் தான் பயங்கரமா இருக்கும். இப்ப ஏன் சிரிக்க வைக்கிறாரு, அதை விளையாட்டுன்றாரு. அப்ப கிளைமேக்ஸையும் அப்படிதான் பாக்கணும். ஆமா, இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறாரு இல்லையா? இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, பின்னாடி ரொம்ப மோசமா நடக்க போகுது. அப்பவும் இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிடுவீங்க. இப்ப ட்ரைனிங் எடுக்காம இருந்தீங்கன்னா அப்பயும் ஃபீலிங்ஸ்ல போயிடுவீங்க அப்படிங்கிறாரு. ஃபீலிங்ஸ்ல போயிட்டீங்கன்னா குழப்பமாயிடும் புத்தி. அப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்ப இறுதி நேரம் வரும், அப்புறம் உங்க பதவி குறைஞ்சு போயிடும், தந்தையை நினைவு செய்ய முடியாம. அதுக்குதான் இந்த விஷயத்த சொல்றாரு.
ஓகேங்க பிரதர். அப்ப ஸ்லோகன் என்ன சொல்றாருன்னா, சதா ஞானத்தின் சிந்தனையில் இருந்தால் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள், மாயாவின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதத்தான் சொன்னேன். என்னதுன்னா ஒரு கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு. எப்படின்னா ஞானத்தின் சிந்தனைங்கிறது ஒரே கல்லு. இந்த ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தா போதும், உங்களுக்கு 2 விதமான பலன் கிடைக்கும். மாயாவுடைய கவர்ச்சியில இருந்து விடுபட்டுருவீங்க, அது ஒரு பலனு. சதா முகமலர்ச்சியோடு இருப்பீங்க, அது இன்னொரு பலன். ஒரே கல்ல 2 மாங்காய். ஒரு செயல் செஞ்சா போதும், உங்களுக்கு 2 விதமான பலன் கிடைக்குது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஞான சிந்தனை செய்துகிட்டே இருங்க. உங்களுடைய மனம் புத்தியில ஞானத்தின் சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா போதும், மாயாவுடைய கவர்ச்சியும் மாயாவும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது, துக்கத்துல கொண்டுட்டு போக முடியாது இல்லையா? அதுவும் ஒரு கிடைக்கும், அதுவும் கிடைச்சிரும் உங்களுக்கு ஒரு பலனா. நீங்களும் அந்த ஞான சிந்தனையின் போதையிலேயே இருக்கும்போது முகமலர்ச்சி உடையவரா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. சூப்பர் ஸ்லோகன் இல்லது? சூப்பர் பிரதர். பாதுகாப்பாவும் இருப்பீங்கன்ட்டாரு பாபா. முகமலர்ச்சி பாதுகாப்பு 2மே இருக்கும் ஞான சிந்தனையில. பிரதர் இன்னும் ஒரே ஒண்ணு கேக்குறேன். இப்போ அந்த அந்த சினிமால கிளைமாக்ஸ்ல எல்லாரும் அழுதுறாங்க இல்லைங்க பிரதர்? அப்ப அது தேக உணர்வுல பாக்குறாங்க. லாஸ்ட் நடக்கும். ஆமா, நம்ம ஹீரோ பார்ட் தாரு இல்லையா? அப்ப நம்ம என்ஜாய் பண்ணி பாக்கணும். இது உங்க வெறும் நாடகம் நடிப்பு தானே நடிக்கிறாங்க, நடிகர்கள் அவங்களுடைய பார்ட் நடிக்கிறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். நாம ஆத்மா தான், அவங்க இறக்குறது மாதிரி இறக்குறாங்க அப்படின்னா தேகம் தான் இறந்து போகும். உண்மையிலேயே அவங்க இறந்து போக முடியாது. ஆத்மாக்கள் எல்லாருமே உயிரோட்டமானவர்கள், அழிவற்ற ஆத்மாக்கள் அப்படிங்கிறது புரிதல் யாருக்கு இருக்கும்? நமக்கு இருக்கணும். போனா போயிட்டு போகுது, சரீரம் தானே போனா போயிட்டு போகுது. எப்படி அந்த ஆத்மாவுக்கு வேற சரீரம் கிடைக்கதானே போகுது? இல்லாட்டினா அமைதியா சாந்தி தாமத்துல போய் அமரதானே போறாங்க. இதெல்லாம் நல்ல சிந்தனை செஞ்சு பார்த்தாதான் சிஸ்டர் ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்க முடியும். நம்ம ரியாலிட்டியில நம்ம நடக்கிறத பாத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஃபீலிங்ஸ்ல போயிடுவோம். அதுக்குதான் அப்பா நல்லா ஞான சிந்தனை செய்ய சொல்றாரு. ஞான சிந்தனை செய்தீங்கன்னா முகமலர்ச்சி உடையவரா இருப்பீங்க அப்படிங்கிறாரு. அதான் மாயாவோட கவர்ச்சியும் உங்களை பாதிக்க முடியாது இல்லையா? அதான் வரதானத்தை எப்படி புரிய வைக்கிறாரோ அதே போலதான் ஸ்லோகனுக்கும் புரிய வைப்பாரு. 2யும் மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. நாம தான் அதை சிந்தனை செய்யறதே கிடையாது. ஏதோ வரதான 2 லைன் இருக்குது, ஸ்லோகன் ஒரு வரி இருக்குது, அதை அப்படியே மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுறோம். அதை சிந்தனை செஞ்சு பார்க்கணும். சிந்தனை செஞ்சு பார்க்கும்போதுதான் இவ்வளவு ரகசியமும் அதுல இருக்கும். குல்சார் தாத்தி அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபுல் முரளி உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலையா, கடைசியில வரும்போது அந்த ஸ்லோகனம் அதை மட்டுமா நினைவு வச்சுக்கோங்க, அதையாவது நல்ல சிந்தனை செய்யுங்க, உங்களுக்கு முழு முரளியும் ஞாபகம் வந்துடும் அப்படின்பாங்க. அதனாலதான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு வரிக்காகத்தான் ஒரு 5 நிமிஷம் நம்ம புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. கரெக்ட் பிரதர். இந்த ஃபுல் முரளியும் இதுல வந்துருது. பாபா உள்ள என்ன சொன்னாரோ அதெல்லாம் இந்த ஒரு லைன்ல வந்துருது பாருங்க. கரெக்ட். ஓகே பிரதர், என்ன சொல்லணும்னு நினைச்சேன், முக்கியமா வரது போயிட்டா அதுக்குள்ள. ஓகே நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேங்க பிரதர். முக்கியமான ஒரு ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட் பாபா ஞாபகத்தினாரு. ஏன்னு தெரியல, அவர்தான் மறக்க வச்சு, அவரு இல்ல டிராமா மறக்க வச்சிருச்சு. ஓகே பரவாயில்லைங்க பிரதர், நாளைக்கு ஞாபகப்படுத்துறேன், கேக்குறேன். அதுவும் நன்மைக்குதான் இருக்கும். அங்க ஞாபகப்படுத்திட்டாருங்க பிரதர் பாபா. ஆக்சுவலா என்னன்னா, இப்ப முழு முரளி இப்ப நம்ம பாபா இப்போ 1 hour கிளாஸ் எடுத்திருக்காரு. 1 hourல இப்ப நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதானே இன்னைக்கு சொல்றாருங்க பிரதர். நாளைக்கு இதெல்லாம் வரும் பொழுது எச்சரிக்கையா இரு, அம்மா அப்பா சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆமா, காலையிலேயே முரளியை படிச்சிடணும். காலையில அமிர்த வேலை எந்திரிக்கும் போது யோகா பண்ணிட்டோமா, காலையிலேயே முரளி கிளாஸ், காலையிலேயே சென்டர்ல போய் முரளியை கேட்டு முடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த நாளுக்குள்ள அந்த அப்பா முரளியில என்ன விஷயம் சொன்னாரோ அதுதான் நம்ம அந்த வாழ்க்கையில நடக்கும். அப்ப நம்ம அந்த காலையிலேயே அப்பா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சூழ்நிலை வரும், அப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம ரெடி ஆகணும், கரெக்டா அந்த எவரெடியா இருப்போம், கரெக்டா அந்த பிரச்சனை சூழ்நிலை வரும்போது நாமளும் நம்ம கேட்ட அந்த ஸ்திதியை வளர்த்துக்கிட்டு அந்த பிரச்சனையை கடந்து போயிடுவோம் அப்படிங்கறது காலையிலேயே அப்பா அந்த ஐடியா கொடுத்துருப்பாரு. அந்த ஐடியாவை நல்லா சிந்தனை பண்ணவங்க ஒவ்வொரு பிரச்சனையிலும் தப்பிச்சு போயிடுவே இருப்பாங்க. கரெக்ட். அது இதுதான் பாபா சொல்ற பாபாக்கு தான் தெரியும்ல என்ன நடக்க போகுதுன்றது. அது குழந்தைக்கு சொல்றாரு. வரதானத்திலயும் அததான் சொல்றாருங்க பிரதர். நாளைக்கு என்ன, அதாவது விளையாட்டா பாருங்க, நாளைக்கு நடப்பவை எல்லாம். ஏன்னா பாபா முக்கியமா சொல்லி இருக்கிறது முதல் எதிரிய சொல்லியிருக்காரு, நாளைக்கு வரப்போற. எப்பயுமே இல்ல ஒரு நாளைக்கான முரளின்னு நினைக்க கூடாது. வாழ்க்கை முழுக்கமும் உண்டாக்கக்கூடிய முரளி தான். ஆனா ஒரு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி எடுத்துக்கலாம்.
ஆனா முழுமையா தாரணை இருந்துச்சுன்னா அவங்க எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஓகே. சரிங்க பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஓம் சாந்தி பிரதர். ஓகே, தேங்க்யூ சுபாபா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாப்பா.